السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رحيما. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. قال نبينا صلى الله عليه وسلم اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த ஜுமா உரையை ஆரம்பிக்கிறேன். சாந்தியும் சமாதானமும் நம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய வழியை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க வல்லல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் குடும்பத்தினர்களே, என் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு மத்தியில் நான் பேசியிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், யார் நயவஞ்சகன்? இந்த தலைப்பை எடுத்ததுக்குண்டான நோக்கம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நயவஞ்சகத்தனம் யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு இந்து மதம் இருந்துச்சு. அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வேதத்தில் உள்ள வேலைகளை அவங்க செய்யாதனால அந்த வேதம் புறக்கணிக்கப்பட்டு அந்த சமுதாயமும் புறக்கணிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றாங்க. அதற்கு பிறகு வந்த இன்னொரு சமுதாயம், ஈசா நபியால் உருவாக்கப்பட்ட, பிரச்சாரம் செய்யப்பட்ட, ஈசா நபியால் வேதம் வழங்கப்பட்ட அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் என்ன பண்ணான், அன்சாருல்லா மாதிரி அவங்களுக்கு நசராணின்னு சொல்லிட்டு ஒரு பேரை கொடுத்தான். ஈசா நபிக்கு உதவி செய்யக்கூடியவங்க யாருன்னா அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் எத்தனை பேர் எழுந்திரிப்பாங்க? 12 பேரோ 10 பேர் தான் எழுந்திரிப்பாங்க. இப்போ இந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான், இதுலேயும் சத்தியத்தை கொடுத்துருந்தான், சத்திய மார்க்கத்தை கொடுத்துருந்தான், அந்த சத்தியத்தை நிலைநாட்ட அவங்களுக்கு சொல்லியிருந்தான். ஆனால் ஈசா நபி அவங்க பொய்ப்பிச்சாங்க, அவங்களுடைய பிறப்பையே பொய்ப்பிச்சாங்க, அவங்க அம்மாவையும் பொய்ப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த வேதத்தையே மறைச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த வேதத்தில் கை வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி மனோ இச்சையின்படி ஒரு மதத்தை வச்சு அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உருவாகி அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது இன்று வரைக்கும் அந்த மதம் என்ன ஆகிட்டுருக்கு, விரிவாக்கம் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதற்குண்டான நிறைய ட்ரஸ்ட்டுகள் உருவாக்கப்படுது, அதற்கான நிறைய ஃபண்டுகள் கொடுக்கப்படுது அந்த மதத்தை உருவாக்குவதற்காக வேண்டி. மதத்தை எப்படி மாற்றுவாங்க அப்படின்னா, அவங்கள சொல்லி புரிய வச்சுலாம் இல்லை, அவங்க கஷ்டத்தை போக்கணுன்னே கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணிட்டார், உங்கள் கஷ்டத்தை போக்கிட்டாருன்னா அவங்க என்ன ஆவாங்க, உடனே இந்த மதத்துக்கு மாறுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி மாறினவங்க, இந்த மாதிரி வந்தவங்க, இந்த மாதிரி பணம் ஆசை புகழ் இப்படிலாம் காட்டி மதத்தை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கு. இப்போ இவங்களையும் அல்லாஹ் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, சாபம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், சாபம் கொடுக்குறான். கைரில் மகளூர் வேலையும் உள்ளல்லாலே, ஒருத்தவங்க கோபத்துக்குள்ளானவங்க, ஒருத்தவங்க வழி தவறி போனவங்க, சரிங்களா? ஏன்னா அல்லாஹ்வுக்கு குமாரன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 2 பேர் போயிட்டாங்க. இப்போ இன்னொரு தீன் அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பூமியிலேருந்து, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பூமியிலேருந்து ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா உருவாக்குறான். யார் மூலியமாக? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மூத்த மகனான
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளிலிருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான அந்த பூமியில் இதுக்கு முன்னாடி என்ன கிடையாது, ஒரு வரலாறே கிடையாது அந்த பூமிக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வழித்தோன்றல் இங்கே இருந்தாங்க, இப்படி தான் வாழ்ந்தாங்கன்றது எந்த ஒரு இதுவுமே கிடையாது, முகாந்திரமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பூமியில் அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஒன்று எழுப்பி வைக்கிறான். வாழ்ந்தாங்கன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மக்கா கட்டப்பட்ட வரலாறுலாம் இருக்குது. இல்லை அவங்க ஃபஸ்ட்டு அவங்க கட்டினாங்கன்றதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நூஹ் நபி வரும்பொழுது அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், மொத்தமாக பாலைவனமாக ஆக்கிட்டான். எவ்வளோ பாலைவனம் மண் வந்திருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய கடல் மாதிரி ஓடி இருக்கும் அந்த ஆறு. சவுதி அரேபியா, ஈராக்கு, ஈரான் இந்த சைடெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க பாலைவனம், அந்த ஊரே அப்படியே பாலைவனமாக மணலாகவே இருக்கும். எந்த திசை திரும்பினா மணல். அப்போ எவ்வளோ பெரிய நதி ஓடி இருக்கும், எவ்வளோ பெரிய ஆறு, கடல் அளவுக்கு அந்த தண்ணி வந்திருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு பூமியிலேருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மார்க்கத்தை எல்லாம் என்ன பண்ணுறான்னா உருவாக்குறான். அந்த உருவாக்கம் செஞ்சு அதில் எல்லாம் என்ன பண்ணுறான், இஹ்லாஸான ஒரு ஃபேமிலியை தேர்வு செய்கிறான். அதை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தேர்வு செய்கிறான். அந்த ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா மக்காவோட நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர வரைக்கும் மக்காவோட நிர்வாகத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த சந்ததியிலேருந்து யார் வரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அவங்களுக்கு தூய்மையான மதம் தூய்மையான மார்க்கம் கொடுக்கப்படுது, தூய்மையான வேதம் கொடுக்கப்படுது. அதன் மூலிமா அவங்க என்ன பண்ணாங்க, மக்களுக்கு நல்லுபதேசம் செஞ்சாங்க. மக்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த நயவஞ்சகத்தனத்தை போக்குனாங்க. மக்கள் அன்றைக்கி எப்படி இருப்பாங்க அப்படின்னா உன்னை உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் சொத்து மதிப்பு எல்லாம் உருவாகிருச்சு அப்படின்னா எப்படி பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா நயவஞ்சகத்தனமாக உள்ளேயே மனசில் என்ன இருக்குன்னா ஆட்டம் உனக்கு வைக்கிற ஒரு நாள் செக்குன்ற மாதிரி இருப்பாங்க. சந்தர்ப்பத்தை எதிர்பார்ப்பாங்க. அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா சூறையாடுறது தான். வேட்டை இன்றைக்கி எப்படி நீங்கள் வந்து பிஎஸ்சி முடிச்சு விடுங்க, எம்பிஎல் முடிங்க, எம்ஏ முடிக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறாங்களோ, அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா வேட்டையாட தான் சொல்லி கொடுப்பாங்க. ஏன், ஒரு சொத்தை அபகரிக்கணும். அதாவது உழைச்சி அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வளரணுன்னுலாம் இல்லை. ஒருத்தன் வளர்றானா அவன் எங்கே அடித்து அவனை காலி பண்ணால் அவன் சொத்து எங்களுக்கு கிடைக்கும். அப்போ எப்படி திட்டம் போடணும், யாரை வச்சு திட்டம் போடணும், இதுதான் அவங்களுடைய கலையை. அப்படி தான் இருந்தாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களாக மாற்றினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நயவஞ்சகத்தனத்தை போக்கி, சரிங்களா, உன்னுடைய சொத்து உனக்கு, என் சொத்து எனக்கு, என் உழைப்பு எனக்கு, உன் உழைப்பு உனக்கு, உன்னுடைய உழைப்பை கண்டு நான் பேராசையோ பொறாமையோ படக்கூடாது, என் உழைப்பை கண்டு நீ பேராசையும் பொறாமையும் போடக்கூடாது, நம்ம ரெண்டு பேரையும் கண்காணிக்கிறவன் அல்லாஹ் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க, ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை, ஒரு ஸ்ட்ரக்சரை அல்லாஹ் ரெடி பண்ணி கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் கொடுத்து இந்த பூமியில் வேதத்தை அல்லாஹ் என்ன பண்ணான், எத்தனை வருஷமாக இறக்கணும் அந்த வேதத்தை, குரானை. எல்லா வேதமும் ஒரே நாளில் இறக்கப்பட்டுச்சு. எல்லா வேதமும் ஒரு ஏடாக கொடுக்கப்பட்டுச்சு. எல்லா வேதமும் தௌராத்தில் அல்லாஹ்வால் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய கையெழுத்து எப்படி இருந்திருக்கும், அல்லாஹ்வுடைய கையெழுத்து எழுதி கொடுத்தான்ல, அதையும் அவங்க உடச்சிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ண கோவத்தில் உங்களுக்கு போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு உடச்சி விட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு அல்லாஹ் என்ன பண்ணா அப்படின்னா 23 வருஷம் நபியாக இருக்கக்கூடிய அந்த நாட்களில் அல்லாஹ் என்ன பண்ணா, சிறுக 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 வானத்திலிருந்து இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. எதற்காக வேண்டி, இந்த மனிதர்கள் மாறணும், இவங்களுடைய சிந்தனை மாறணும், இவர்கள் மனிதர்களாக உணரணும், தன்னை எப்போவுமே கடவுளர்களாகவும் தலைவர்களாகவும் பெருமை அடையக்கூடியவர்களாகவும் ஒரு மன்னர்களாகவும் மாறிடக்கூடாது, மிருகத்தனம் வந்துடக்கூடாது, இவர்கள் எப்போவுமே இறைவனுடைய கண்காணிப்பில் இருக்கிறார்கள் என்பதை இவர்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் என்ன பண்ணான், சிறுக சிறுக அவங்களுக்கு பாடம் நகர்த்துவதன் மாதிரி அல்லாஹ்வுடைய ஒரு சம்பவம் நடக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி வசனம் வரும். ஒரு சம்பவம் நிகழும், ஒரு போர் நிகழும், அதுக்கேற்ற மாதிரி சம்பவம். இப்படி அல்லாஹ் என்ன பண்ணான், பாடத்தை புகுட்டுற மாதிரி கொடுத்து குரானை ஒரு முழு பேக்கேஜாக அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். இந்த குரானு எப்படிப்பட்ட குரான் அப்படின்னா, இதோடைய அற்புதம் என்ன அப்படின்னா, இது அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு அப்போ படிக்கும்பொழுது அதுக்கு தோதுவான மாதிரி, அதுக்கு பொருத்தமான, அது அன்றைக்கி புரிஞ்சுது. இன்றைக்கி இந்த குரான் இறங்கி 1400 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த குரான் இன்றைய காலகட்டத்துக்கு எப்படி பேசணும், எப்படி பொருந்தணும், எப்படி பார்க்கணுன்றது இன்றைக்கி இந்த குரான் இப்போவும் பேசுது. குரானுடைய அற்புதம் அதுதான். குரான் அன்றைக்கும் பேசும், நிகழ்காலத்தையும் பேசும், வருங்காலத்தையும் பேசும். இப்படிப்பட்ட குரானை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, முஃமினாக இருக்கிறோமா, முஸ்லீமாக இருக்கிறோமா, காஃபிராக இருக்கிறோமா, முனாஃபிக்காக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நாம் எதுவும் எடுத்துக்கிறோம். முஸ்லீமையும் எடுத்துக்கல, முஃமினையும் எடுத்துக்கல, காஃபிரையும் எடுத்துக்கல,
முனாஃபிக்குடைய தன்மையை எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலேருந்து ஒரு சொல் வருது அப்படின்னா அது யாருடைய கட்டளையின்படி வரும்? அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, ஒரு காலம் வரும், காலையில் முஃமினாக இருப்பான், மாலையில் காஃபிராக மாறிடுவான். மாலையில் காஃபிராக இருப்பான், காலையில் மூமினாக இருப்பான். அப்போது ஒரு 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 ஸ்டெமினா ஒரு இடத்துல நிற்க மாட்டான். அவன் மாறிக்கிட்டே இருக்கிறான். ஒரு 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 கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டம் மாறிக்கிட்டே இருக்கிறான். அப்போ மாறக்கூடிய அந்த தன்மை என்னது? என்ன தன்மை அது? முனாஃபிக் தன்மை அது. குஃப்ர் செய்யக்கூடிய செயல் செய்வான். காலையில் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி வருவான், காலையில் பஜர் தொழுவான், மறுபடியும் என்ன பண்ணுவான், அடுத்த வேலைக்கு வேறு ஒரு செயலை செய்வான். இப்படி அவனுடைய பழக்க வழக்கங்கள், பொருளாதாரங்கள், கொடுக்கல் வாங்கல்கள், அரசியல்கள் எல்லாமே அவனுக்கு எப்படி இருக்குன்னா ஏற்றுக்கு மாற்றமாக இருக்கும். தொழுகையில் நின்று அல்லாஹ் கிட்ட சொல்லுவான், அல்லாஹு அக்பர்னு சொல்கிறான். அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட நீ தான் பெரியவன்னு சொல்லுவேன். ஆனால் வெளித்துறையில் நீ போனீங்கன்னா யாரை பெரியன்னு சொல்லுவான்? ஒரு ரேஷன் கார்டு எடுக்கிறதுக்கோ, ஒரு பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கோ, இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போகிறதுக்கோ, ஏதோ ஒரு எதுக்கோ, ஒரு ரெக்கமெண்டுக்கோ எதுக்கோன்னு போகிறதுக்கு என்ன பண்ணுறான்? எந்த டூலை ஏற்படுத்துகிறான்? வெளியூர். அல்லாவை இங்கே அல்லாஹ் எங்கேயுமே இல்லை. போலீஸ் துறையில் அல்லாஹ் இருக்கிறானா? இல்லை. மருத்துவத்துறையில் அல்லாஹ் இருக்கிறானா? பொருளாதாரத்துறையில் அல்லாஹ் இருக்கிறானா? அரசாங்கத்தில் அல்லாஹ் இருக்கிறானா? கல்வித்துறையில் அல்லாஹ் இருக்கிறானா? பாதுகாப்பு சட்டத்தில் அல்லாஹ் இருக்கிறானா? நீதி நிலைநாட்டுறதில் அல்லாஹ் இருக்கிறானா? குடும்பத்தில் அல்லாஹ் இருக்கிறானா? குழந்தை வளர்ப்பில் அல்லாஹ் இருக்கிறானா? தன்னுடைய பாதுகாப்பில் அல்லாஹ் இருக்கிறானான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை. ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான்? தினமும் அல்லாஹ் கிட்ட சொல்கிறான், அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிற ஒரு சொல்லுக்கும் அவன் பண்ணுற ஒரு செயலுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் அன்றைக்கி ஒரு சஹாபி இருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, யா அல்லாஹ், காலையிலேருந்து இரவு வரைக்கும் நான் என்ன பண்ணேன்? உன்னுடைய மார்க்கத்தை பாதுகாத்தேன். இந்த இரவுலேருந்து பகல் வரைக்கும் என்னுடைய உடலை நீ பாதுகாப்பும் கொடு அப்படின்னு கேட்டார். அல்லாஹ் பாதுகாத்தான். இதையும் வாழ்க்கையில் சரித்திரத்தில் பொறிக்கப்பட்ட ஒரு விஷயம். எப்படி ஃபிரௌனோட உடலை அல்லாஹ் பாதுகாத்தானோ, ஃபிரௌனோட உடலை எதுக்கு? ஒரு அடையாளத்துக்கு, இம்ன மாதிரி இங்கே மாறிடாதீங்கன்னு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கு இல்லையா? எப்படி பாதுகாத்து இது இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ் வச்சுருக்கிறான், அதிசயமாக வச்சுருக்கிறானோ, அந்த மாதிரி இவரையும் அல்லாஹ் பாதுகாத்தான். அன்றைக்கி எப்படி மக்காவை இடிக்க வரும் பொழுது அபாபில் என்ற ஒரு பறவையை அனுப்பி அந்த மக்காவை பாதுகாத்தானோ, அந்த மாதிரி இந்த சாபியும் பாதுகாத்தான். ஏன்? இவருடைய சொல்லு, செயல், பார்வை, அங்கீகாரம் எல்லாமே ஒரு பட்சமாக இருந்தது. அல்லாவுக்கு எக்காலத்தில், எந்த நேரத்தில், எந்த சிந்தனையும் எதுலேயுமே நான் என்ன பண்ண மாட்டேன், இணை வைக்க மாட்டேன். அதாவது இணைன்றது என்னது? முனாஃபிக் தன்மை நான் பண்ண மாட்டேன். ஒரே பட்சமாக தான் இருப்பேன். இவர் இருந்து காட்டினார். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சொல் ஒன்று, செயல் ஒன்று, நம்மளுடைய சிந்தனை ஒன்று, பார்வை ஒன்று, புரியுதுங்களா? எண்ணம் ஒன்று, திட்டம் ஒன்று. இப்படி மாற்றி 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 பண்ணுறதுனால தான் இன்னைக்கு அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசவே மாட்டேன்றான், பார்க்கவே மாட்டேன்றான். காபத்துள்ளால் அன்னைக்கு நின்று வணங்கிய, அன்னைக்கு நின்று தொழுத மக்களுடைய எண்ணிக்கையை விட இன்னைக்கு உள்ள எண்ணிக்கை எவ்வளோ? பல லட்சம் பேர், 40 லட்சம் பேர் ஒரு நேரத்தில் தொழுகிறாங்க. அப்போ அவ்வளோ பேருடைய உம்மத்துடைய துவாவெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ அங்கீகாரம் கொடுக்காம ஒரு அல்லாஹ் ஒரு பாராபகமாக ஒரு பாராபட்சமாக நிற்கிறான் அப்படின்னா இங்கே மிஸ்டேக் யார் மேலே இருக்குது? அல்லாஹ் தவறு செய்வானா? அப்போ தவறு எங்கே இருக்குது? நம்ம மேலே இருக்குது. நாம் யார்கிட்ட போய் அடைக்கலம் தேடக்கூடாதோ, யார்கிட்ட போய் பாதுகாப்பு தேடக்கூடாதோ, யார்கிட்ட போய் சுதந்திரம் கேட்கக்கூடாதோ, யார்கிட்ட போய் உரிமையை கேட்கக்கூடாதோ, அவங்ககிட்ட போய் உரிமையை கேட்குறோம், அவங்ககிட்ட போய் சுதந்திரத்தை கேட்குறோம், அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுறோம்? பாதுகாப்பை தேடுறோம். ஆனால் குரான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இவர்கள் காஃபிர்கள். இவர்கள்ட்ட ஒருபோதும், ஒரு காலமும், ஒரு நேரமும், எப்போதுமே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தோழமையை பண்ணிக்காதீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை உண்டாக்காதீங்க. அல்லாஹ்வுடைய டைரக்ட் ஆர்டர் இருக்குல்ல குரானில், இருக்கா இல்லையா? ஆனால் நீங்கள் இத்தனை முஸ்லீம் நாடுகளை வச்சுக்கிட்டு, யாருடைய காலத்தில் வாங்கப்பட்ட இந்த நாடுகள், உமரில் எல்லாம் அன்றைக்கி திட்டம் போட்டு ஒவ்வொரு நாடையும் அல்லாஹ்வுடைய
அரசவைக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையின் கீழ் கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு நாட்டையும். இன்றைக்கி அந்த நாட்டில் எத்தனையோ நாடு யாரு கீழே நிற்கிது? எத்தனையோ நாடு யாரு கீழே நிற்கிது? யாருடைய பாதுகாப்புக்கு கீழே நிற்கிது? யாருடைய பாதுகாப்பை வேண்டி நிற்கிது? யாருக்கிட்ட அடைக்கலம் தேடுது? யாருக்கிட்ட தேடிக்கிட்டு இருக்கு? அமெரிக்கா கிட்ட, இஸ்ரேல் கிட்ட தேடிக்கிட்டு நிற்கிது. அப்போது இத்தனை மக்கள் தொழுகிறாங்க. நீங்கள்லாம் ஒரு நாளும் ஒரு காலமும் நீங்கள் இதை பற்றி சிந்திக்க மாட்டிங்களா? பேச மாட்டிங்களா? சொல்ல மாட்டிங்களா? ஏன்னா நமக்கு என்னது? அல்லாவை எஸ்டிமேட் பண்ண அளவுகள் அவ்வளோதான். அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், இதை சொன்னாலும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான்ற நம்பிக்கையே நமக்கு கிடையாது. அல்லாஹ் மேலே நம்பிக்கையே இல்லை. ஆனால் ஒரு சஹாபி அவர் நம்பிக்கை வச்சார், அதன்படி வாழ்ந்தார், அதன்படி இருந்தார். அல்லாஹ் அவர் சொன்னதை செஞ்சாங்க. எதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாதோ அதெல்லாம் அல்லாஹ் அவங்களுக்கு பண்ணி காமிச்சான். இன்றைக்கி நம்ம என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம்? அல்லாவை அப்படியே ஒவ்வொரு நேரத்திலும் கோபத்தை உண்டாக்கும். இப்போ பாங் சொல்லப்பட்டுச்சு, பாங் சொன்னால் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? பதில் சொல்லணும். பாங் முடிஞ்சுன்னா என்ன சொல்லணும்? துவாவில் என்ன சொல்வீங்க? செலவாத்து ஓதுவீங்களா? ரசுல்லாவுக்கு செலவா சொல்கிறீங்களா? எரிச்சல் ஆகுது. ஏண்டா இந்த கூப்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா இந்த கூச்சல் இட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா அப்படி பண்ணுறீங்க? சொல்லாதீங்களா தயவு செஞ்சுன்றான்லாம். ஏன்னா ஒரு பள்ளிவாசல் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, மன அமைதி மட்டும் தராது. உள்ளே போனால் ஆத்மார்த்தமாக இருந்தது, சாந்தியாக இருந்தது, அமைதியாக இருந்தது. இதுவா பள்ளி? பள்ளி எதற்கு? நீங்கள் சர்ச்சில் போய் நீ உட்காந்து கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணாலும் அப்படி தான் தெரியும். ஏன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான பிளேஸில் எங்கே போய் உட்காந்தாலும் மனசுக்கு என்ன இருக்கும்? அமைதி ஏற்படும். ஆனால் பள்ளிவாசல் என்பது எப்படி இருக்கணும்? பள்ளிவாசல் எப்படி இருக்கணும்? எப்படி உள்ள அமைதியாக இருக்குதோ அந்த மாதிரி அந்த ஊர் அமைதியாக இருக்கணும், அந்த நாடு அமைதியாக இருக்கணும், அந்த ஊர் மக்கள் அமைதியாக இருக்கணும். அந்த ஊருடைய பிரச்சனையை, அந்த ஊருடைய கல்ச்சரை, யாருடைய விதிமுறைகள் கீழே இருக்கணும்? அந்த பள்ளிவாசலுடைய கண்ட்ரோல் கீழே இருக்கணும். அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யணும். யாருடைய சொல் பேச்சு கேட்டு? அல்லாஹ்வுடைய சொல் பேச்சு கேட்டு பண்ணணும். இந்த மாதிரி சின்ன 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 பள்ளிவாசலுக்கு ஒரு கண்ட்ரோல், ஒரு பள்ளிவாசல், இப்படி எல்லா பள்ளிவாசலுக்கும் ஒரு பள்ளிவாசல், மக்கா பள்ளிவாசலில் இருந்து இன்றைக்கி பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி அல்லாஹ் நம்ம கூட நிற்பான். எப்படி பத்ரு போரில் அல்லாஹ் என்ன பண்ணா? வானவர்கள் இருக்கே அல்லாஹ் சிற காமிக்கலையா? இன்னொரு சாதி இப்னு முஆத் ரலியல்லாஹ் அவருக்கு விரல வெட்டப்பட்டு இதாயிருவார், ரத்தம் வெளியே வந்துருமே. அவருடைய வஃபாத்துக்கு பிறகு 7000 வானவர்கள் அல்லாஹ் இறக்கி சிறப்பிச்சானே. எதுக்கு? ஏன்னா காஃபிருக்கு முனாஃபிக் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு, இங்கே என்ன கூட்டம் வந்துட போகுது, என்ன பண்ணிட போகிறாங்க, அப்படி பார்க்கலான்ட்டு தான். அல்லாஹ் என்ன பண்ணா? பூமியில் இறக்கப்படாத 7000 வானவர்களை இறக்கி வச்சு அல்லாஹ் அவருடைய ஜனாசாவை அல்லாஹ் என்ன பண்ணா? சிறப்பிச்சு காமிச்சான். இன்றைக்கும் அல்லாஹ் இருக்கிறாங்க, இன்றைக்கும் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த ஆத்மார்த்தமான, அந்த இஹ்லாஸான, அந்த முஹ்லிஸான அந்த வேலை இன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் கிட்ட அல்லாஹ் பிரதிபலிப்பான், உங்கள் கிட்ட அல்லாஹ் தோன்றுவான், உங்கள் முன்னாடி அல்லாஹ் வருவான். அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வசனத்தை சொல்லிட்டான். என்னன்னு ஒரு வசனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊது போருக்கு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள சாப்டர் எப்படி அப்படின்னா, பத்ரு போர் ஒரு சொல்லப்படாமல் திடீர்னு ஒரு போராக மாறினது. அப்போ அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த போன 300 பேரில் கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க, மீதி பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கனிமத் அதிகமாக கிடச்சிருச்சு. என்ன ஆயிடுச்சு? கனிமத் அதிகமாக கிடச்சி. ஆஹா! அப்போது 2வது முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, 2வது போரை ஊருக்குள்ளே வச்சுக்கலாமா, ஊருக்கு வெளியே வச்சுக்கலாமா அப்படின்னு பேச வரும்போது என்ன சொல்கிறாங்க? ஊருக்கு வெளியே வச்சுக்கலாம், ஊதுக்கிட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு. ஒரு 8 கிலோமீட்டர் மதினாலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் ஊது போர்கிட்ட வச்சுக்கலாம் அப்படின்னோடனே சில முனாஃபிகங்களாம் ஆசைப்படுறாங்க. ஆஹா, இவங்க போனால் எப்படியும் வெற்றி கிடைக்கும், இவங்க போனால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும், நம்ம என்ன பண்ணிடலாம், நம்மளும் கையை தூக்கி பேரை கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க? யார் வரீங்க அப்படின்னு பேர் கொடுக்கும்போது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? பேரை கொடுக்குறாங்க. 1000 கிட்ட வந்துருக்கு நம்பர். சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது அந்த முனாஃபிக்குடைய தலைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கேட்குறான், ஆப்போசிட்டில் எத்தனை பேர் வராங்க அப்படின்னு. அவங்க ஒரு 3000 பேர்கிட்ட வருவாங்க. 3000மா? என்ன சொல்கிறீங்க? 2000 நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ அவன் பார்க்குறான், ஆஹா, அன்றைக்கி அவங்க காவு கொடுத்து அன்றைக்கி வந்துடுச்சு, ஏதோ பண்ணி மிராக்கல் ஆயிடுச்சு,
இன்றைக்கி நம்மளை காவு கொடுக்க பார்க்குறாங்க. நம்ம என்ன பண்ணிடணும், இங்கே இருக்கக்கூடாது. இங்கே இருந்தோம்னா செத்தோம். உடனே டீமை ஃபார்ம் பண்ணுறான். தனக்கு பின்னாடி இருந்த மதீனாவில் இருந்த மக்கள் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறான். என்ன பண்ணுறான், மக்களே என்னை என்ன பண்ணிங்க, லீடராக எடுத்துக்கோங்க, நான் சொல்கிறத கேளுங்க. 2000 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க, நம்ம 1000. ஒருத்தனுக்கு ஒருத்தன் வச்சா கூட 1000 பேர், 2000 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க. நம்ம ஒருத்தனை வெட்ட போனால் 3 பேர் நம்ம தலையை வெட்டுவோம். என்ன சொல்கிறீங்க, கிளம்புறீங்களா வரீங்களா அப்படின்னா பயத்தை கிளப்பி விட்டான். பயத்தை கிளப்புன என்ன ஆயிடுச்சு, அப்படியே தடுமாறுறாங்க. அன்றைக்கி நைட்டு அவன் பேசுகிறான், இந்த வெற்றிலாம் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல, நான் கிளம்புறோம் அப்படின்றான். எத்தனை பேர் போகிறாங்க, 300 சொச்சங்கிட்ட ரிட்டன் ஆகுது. 700 கிட்ட சொச்சம் பேர் என்ன ஆகிட்டாங்க, ரிட்டன் ஆகுறாங்க. அப்போ ரிட்டன் ஆகும்போது மிகப்பெரிய ஒரு வால்யூம் என்ன ஆகுது, ரிட்டன் ஆகுது. அப்போ மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், ஆஹா என்னடா இத்தனை பேர் போயிட்டாங்க, இங்கே 3000 பேர் வராங்க, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்ன மாதிரி எவ்வளோ மைண்டு ப்ரெஷர் எப்படி இருக்கும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு இப்படிலாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊத போர் ஒரு மாதிரியாக முடிஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு கடவா போய் உடஞ்சி ஒரு மாதிரி ஆகி முடிஞ்சிருக்கு. இப்போது மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு தான் வந்துட்டாங்க. இப்போது ஜும்மா பாங் சொல்லப்பட்டுச்சுல்ல, இதே மாதிரி ஜும்மா பாங் சொல்லப்பட்டுருச்சு. சொல்லப்பட்டோடனே அங்கேருந்து, அதாவது கடைசி சாப்பிலேருந்து ஒருத்தர் வரார், நகரு ஒருத்தர் வரார். வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் வந்துட்டாங்க, வாங்க எல்லோரும் முன்னாடி வாங்க அப்படின்றாரு. எப்படி இருக்கும், இவன் தான் படையை கிளப்பிட்டு வெளியே போனவன். இப்போ என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஜும்மா மேடை ஏற போகிறாங்க, எல்லாரும் சாப்பிட என்ன பண்ணுங்க சரி செஞ்சு உள்ளே அங்கே முன்னாடி வாங்க கூப்பிட்றான். யார் உட்காந்துருக்கா, அபூபக்கர் எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்குறாங்க, உமர் எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்குறாங்க, எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம அல்லாவும் திருத்தூதரை நம்ம சாட்சி சொல்லலையா, அப்படிப்பட்ட திருத்தூதரை ஏற போகிறார், எல்லாரும் முன்னாடி வாங்கினா எப்படி இருக்கும். அப்போ மற்ற சாபர்கள் சொல்கிறாங்க, அமைதியாக உட்காரு அப்படின்றாங்க. அவனை பார்த்து என்ன சொல்கிறாங்க, அமைதியாக உட்காரு நீ அப்படின்றாங்க. அவன் என்ன சொல்கிறான். அப்போ உடனே அந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா வசனத்தை இறக்குறான். அந்த சூறாவுடைய பேரே முனாஃபிக் தான். சூறாவுடைய பேரே முனாஃபிக் தான். அல்லாஹ் பேசுகிறான், இதா ஜாக்கல் முனாஃபிகூன் காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ் வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலு வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபுன். அல்லாஹ் சொல்கிறான், நபியே இந்த நயவஞ்சகர் உண்மையிடம் வருகின்ற பொழுது, உன்கிட்ட வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திண்ணமாக நீர் அல்லாஹ்வின் தூதராவீர் என நாங்கள் சாட்சி சொல்கிறோம் அப்படின்னு இவங்க கரகோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. திண்ணமாக நீர் அவனுடைய தூதர்தாம் என்பதை அல்லாஹ் நன்கு அறிவான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ என்னுடைய தூதர்னு யாருக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனால் இப்படி ஒரு கரகோஷம் இவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த நயவஞ்சர்கள் நிச்சயமாக பொய்யர்கள் என்பதற்கு அல்லாஹ் சாட்சியம் அளிக்கிறான். இந்த நயவஞ்சகர் பொய்யர்கள் என்பது யார் சாட்சி சொல்கிறா, நான் சாட்சி சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நீ சொன்னா அவங்க செயல்படணும், நீ சொன்னால் அவங்க கட்டுப்படணும். நீ ஒரு விதிமுறை ஏற்படுத்தினா அந்த விதிமுறைக்கு அவங்க உகந்து வாழணும். அதை மீறியோ அதுக்கு மனசுக்கு உகந்து படலையோன்னு சொல்லிட்டு அவங்க தட்டி கழிக்கிறதோ பொடுப்பு காக்கிறதோ வீண் கிடைக்கிறதோ இதெல்லாம் இவங்க செய்யக்கூடாது. இப்படி இவங்க செய்கிறாங்க அப்படின்னா இவங்க யார், கரகோஷம் கொடுக்கக்கூடியவங்க, வெட்டு பேச்சு பேசக்கூடியவங்க, வெட்டு சாட்சி சொல்லக்கூடியவங்கன்றதை அல்லாஹ் என்ன பண்ணுறான், 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கி இந்த வசனம் நமக்கு பொருந்துதா இல்லையா? பாங் சொல்லப்பட்டால் செலவா சொல்லி கண்ணை தடவிடணும். பயானில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்லப்பட்டால் என்ன பண்ணிடணும், நம்மளும் செலவா சொல்லணும், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது இப்படி சொல்லணும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பணியை கொண்டு வந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணி என்னது, யஅ்முரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். இந்த பணியை தான் ரசூல் ஸல்லல்லாஹு கொண்டு வந்தாங்க. இருக்கிற உம்மத்திலே சிறந்த உம்மத்து நீங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கொடுக்கப்பட்ட பேர் அது. அந்த உம்மத்துக்கும் அந்த சஹாபாக்களுக்கும் நமக்கு எல்லாருக்கும் இன்னி வரைக்கும் உள்ள பேர் என்னது, நமக்கு வந்த எல்லா உம்மத்திலையும் சிறந்த உம்மத்து நீங்கள். ஏன் அப்படின்னா, உங்கள் காலத்தில், உங்கள் நிகழ்காலத்தில், இல்லை வருங்காலத்திலேயோ இல்லை கடந்த காலத்திலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருந்துன்னா, ஒரு தீண்டாமையோ ஒரு என்னது ஒரு கெட்ட செயலோ ஏதாச்சும் ஒன்று தூக்கிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நன்மையை கொண்டு ஏவிங்க, தீமையை தடுப்பீங்க. இதனாலேயே நான் உங்களை என்ன பண்ணியிருக்கேன், சிறப்பாக்கி வச்சுருக்கேன்றதை அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கி நம்ம எந்த நன்மையை ஏவுறோம்,
எந்த தீமையை தடுக்கிறோம்? வெட்டு கரகோஷம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் சொல்கிறான், யாயுள்ளதி நாமனு லிம தக்கூலுன மாலா தஃபலும், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் சொல்லாததை செய்யாதீங்க, செஞ்சுட்டு வந்து சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கரகோஷம் போடக்கூடிய, இந்த மாதிரி நீங்கள் வெட்டி பேச்சு பேசக்கூடிய என்கிட்ட உங்களை பற்றி தான் எனக்கு வந்து என்ன இருக்குது, நான் வெறுக்கிறேன் அப்படின்றான். கபுர மக்தன் இந்தல்லாய் அந்த கூலு மாலா தஃபலும், நீங்கள் செய்யாத சொல்லும் பொழுது எனக்கு என்ன ஆகுது, கோபம் வெறுப்பு உண்டாகுதுன்றதான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கான நம்மள்கிட்ட எந்த பங்களிப்பும் இல்லை, இந்த மார்க்கத்தை உண்மைப்படுத்துவதற்கு எந்த பங்களிப்பும் இல்லை. ஏன் நமக்கு டிஃபிகல்ட்டான என்ன அப்படின்னா, எல்லாமே எல்லாம் சலுகை கொடுத்துட்டான். எல்லா விதமான சலுகை எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துட்டான். அல்லாவை கண்டறிஞ்சு நீங்கள் புரிஞ்சு தான் வந்து தொழணும்னு இல்லை. டிஃபால்ட்டாக உங்களுக்கு இஸ்லாத்தை டிஃபால்ட்டாக கொடுத்துட்டான், குரானை டிஃபால்ட்டாக கொடுத்துட்டான், மார்க்கத்தை ஒரு ஸ்ட்ரக்சரை டிஃபால்ட்டாக கொடுத்துட்டான். ஒரு உம்மத்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து எத்தனையோ 1400 வருஷத்துலேருந்து ஒரு உம்மத்து ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சரை கொடுத்து வச்சுருக்கிறான். நம்ம பார்க்குறோம், உன் அப்பா இப்படி இருந்தாங்க, உன் அம்மா இப்படி இருந்தாங்க, உன் தாத்தா இப்படி இருந்தாங்க, உன் பாட்டி இருந்தாங்க, முப்பாட்டு இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க கேட்கும்போது இந்த வழியில் வரான்னு சொல்கிறாங்க. அப்போ நானும் கரெக்டாக தான் இருக்குன்னு உன் மனசில் சரிப்படுது. நீ அப்படியே வர, எல்லாத்தையும் பார்க்குற, சயின்ஸை பார்க்குற, வானத்தை பார்க்குற, பூமியை பார்க்குற, எல்லாமே உனக்கு இலகாகப்படுது. அப்போ எல்லாமே இருக்கும் பொழுது அல்லாஹ் நீ தான் அல்லான்னு சொல்கிறது நமக்கு பெரிய விஷயமா? அல்லாஹ்னை கண்டுபிடிச்சிட்டேன், அல்லாஹ் அரசில் தான் உட்காந்துருக்கான்னு சொல்கிறது பெரிய விஷயமா? நமக்கு இதை விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இருக்குது. அல்லாஹ் மேலே இருக்கிறான்னு நீ நம்பிட்ட. அல்லாஹ் தான் இருக்கிறான், அல்லாஹ் தான் இந்த பூமியை படைத்தான், அல்லாஹ் தான் இந்த பூமியை அண்ட சராசரியும் படைத்து பரிபாலிச்சுக்கிட்டு இருக்கான்றத வேதம் போகாத, வேதம் சென்றடையாத, வேதம்னா என்னன்னே தெரியாமல் ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு சமுதாயம் இருக்குது, ஒரு நாடு இருக்குது, சில மக்கள் இருக்கிறாங்க. இவங்கக்கிட்ட நீ கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி கொண்டு சேர்ப்ப? வசனத்தை கொண்டு படித்து காட்டுவியா? எத்தனை வசனம், எத்தனை டிரான்சாக்ஷன், எல்லா டிரான்சாக்ஷனில் குரான் இல்லை, டிரான்ஸ்லேட்டில் குரான் இல்லை, எல்லா டிரான்ஸ்லேட்லையும் குரான் இருக்கா இல்லையா? எல்லா டிரான்ஸ்லேட்லேயும் இருக்கா இல்லையா? என்னென்ன மொழி, எல்லா மொழியிலையும் இருக்குது. எந்த மொழியில் குரான் இல்லை? அப்போ ஊராக போய் குரானை போய் புக்காக போய் கொடுப்பீங்களா? எந்த பிரச்சாரம் நீங்கள் பண்ணுறீங்க? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு எந்த பிரச்சாரம் பண்ணாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு எந்த வழிமுறை எடுத்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி எல்லாம் அதுக்கு திட்டம் போட்டாங்க? என்ன பண்ணாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு செயலில் காமிச்சாங்க. இஸ்லாத்தை என்ன பண்ணாங்க? செயலில் காட்டினாங்க. செயலில் காமிச்சனால தான் அவங்களுக்கு அந்த மாற்றம் ஏற்பட்டு, அவங்களுக்கு அந்த புரிதல் ஏற்பட்டு கூட்டமாக வந்தாங்க. இங்கே மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு எப்படி வந்தாங்க மக்கள்? கூட்டமாக வந்தாங்க. இப்படி வந்த மக்களுக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னா ரசூல் செயலில் காமிச்சாங்க. நம்மள்கிட்ட என்ன செயல் இருக்குது? இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்கிட்ட நல்ல திட்டங்கள்னு அல்லாஹ் வகுத்த எல்லாமே நல்ல திட்டம்தான். நடைமுறையில் எது இருக்குது? நடைமுறையில் எங்கே இருக்குது? நீ எதை ஃபாலோ பண்ணுற, எந்த ஊரை ஃபாலோ பண்ணுற, எந்த ஊரை நீ பெருசாக பேசுகிறியோ அந்த ஊரில் கூட இந்த நடைமுறைகள் இல்லையே. அவனை யாருக்கிட்ட அடங்கலாம் கேட்டுக்கிட்டு இருக்கான்? அல்லாவை விட்டுட்டு, அல்லாவுடைய தூதரை விட்டுட்டு, மார்க்கெட்டை விட்டுட்டு, குரானை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்கு பின்னாடி போய் நிற்கிறான்? பில்லியன் கணக்கு, ட்ரில்லியன் கணக்குன்னு உனக்கு காசு தரேன், எனக்கு பாதுகாப்பு கூட, படையை இருக்க, ஆர்மி இருக்கு, எங்களுக்கு கொடு அப்படின்றான். யாருக்கிட்ட கேட்குறான்? எவன் இவனை அழிக்க போகிறானோ, எவன் இவனுடைய வேர்களை ஃபுல்லாக அழிக்க போகிறானோ அவன்கிட்டே போய்ட்டு என்ன பண்ணுறான்? ஒரு ஆடு போயிட்டு அறுக்கக்கூடியவன்ட்டே போய்ட்டு என்ன பண்ணுது? என்னை நீ பாதுகாப்பாக வச்சுக்கோன்னு சொல்லுது. அவன் எப்படி பாதுகாப்பாக வச்சுப்பான்? இப்போ அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் இந்த மாதிரி செயலில் இருக்கும்போது எப்போ இந்த இஸ்லாம் பரவும்? இந்த இஸ்லாம் எப்படி வீரியமடையும்? இந்த இஸ்லாம் எப்போ வந்து உண்மையாகும்? அல்லாஹ் அக்பர்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தையும் எப்போ உண்மையாகும்? இப்போ வார்த்தைகளாக தானே இருக்குது. அன்றைக்கி போர்க்களத்தில் பாங் சொல்லுவாங்க, அல்லாஹ் அக்பர் அப்படின்வாங்கன்னா என்ன மீனிங்? அது இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் 2 பேருக்கு மத்தியில் ஒரு போருக்கு நடுவில் ஒரே பையத் தான். என்னது? அந்த பக்கம் அவங்களோட பையத்தை அவங்க வாசிப்பாங்க. என்னது? நாங்கள் இதுக்காண்டி சண்டைக்கு போகிறோம். என்னது? நீங்கள் எங்கிட்ட வந்து என்ன பண்ணுறீங்க? ஒவ்வொரு ஊராக நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய வேதத்துக்கு கீழே, உங்கள் தூதருக்கு கீழே நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல அவங்க வாசிப்பாங்க. இந்த இடத்துல என்ன வாசிப்பு? ஒரே குரல் தான். என்னது? அல்லாஹு அக்பர். நாங்கள் எல்லாம் அல்லாஹுக்கு கீழே, அல்லாஹ் தான் மிகப்பெரியவன், நீ நான் எல்லாமே அல்லாஹுக்கு சமம். அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இங்கே நிற்கிறார்ல,
அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர். இவர் சொன்னதை நாங்கள் செய்வோம். இவர் ஹையால சலா சொன்னால் கட்டுப்பட்டு நிற்போம், தொழுவோம். என்ன சொல்ல செய்வோம்? ஹையாளல் ஃபலா அப்படின்னா இதுதான் வெற்றின்னு சொன்னால் இந்த வெற்றிக்காக வேண்டி இங்கே உயிரை கூட நாங்கள் என்ன பண்ணுவோம்? கொடுப்போம். இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் சொல்லி நாங்கள் முடிக்கிறோம். அல்லாஹ் அக்பர் சொல்லி இது சொல்லி தான் நம்ம முடிக்கிறோம். ஆனால் இது இன்றைக்கி வெற்றி சொல்லாக மாறிடுச்சே. இன்றைக்கி எங்கே இருக்குது? அல்லாஹ் முதல்ல குரானை படைச்சிட்டு மலைகள்கிட்ட கேட்குறான். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த குரானை நீ சுமந்துப்பியா, நீ எடுத்துக்கிறியா, பொறுப்பாக எடுத்துக்கிறியா? நான் மலை என்ன சொல்லிச்சு? சுக்கு சூறாக நான் உடஞ்சிருவேன். அது எப்படிப்பட்ட பலமான ஒரு படைப்பு அது. மலை எப்படிப்பட்ட எவ்வளோ வெயிட் வச்சாலும் தாங்கும், எவ்வளோ பண்ணாலும் தாங்கும். நீங்கள் இந்த இடத்துல எவ்வளோ நீங்கள் தோணினாலும் மற்ற பூமி மற்ற இடம் ஆடாது. ஏன்னா பேஸ் அங்கே நட்டி வச்சுருக்கிறான். அங்கே நட்டி வச்ச பேஸு இங்கே நீங்கள் எவ்வளோ ஆழம் தோணினாலும் பில்டிங் என்ன ஆகாது, அஸ்திவாரம். புரியுதுங்களா? ஒவ்வொரு ஊருக்கும் நிலநடுக்கம் வராமல், ஷேக் ஆகாமல், நீங்கள் பஸ்ஸில் போய்ட்டு டமால் கீழே விழுந்துடாமல், எதுவுமே ஆகாமல் இருப்பதற்காக வேண்டி எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான்? அங்கே நட்டு வச்சுருக்கிறான். இதை மலைகளை அவ்வளோ பெரிய கனமாக பிடிச்சிக்கிட்டு, இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நிற்கக்கூடிய அந்த மலைகள் சொல்லுது, இந்த குரானை என்கிட்ட நீ கொடுத்தனா சுக்குநூறாக உடஞ்சிருவேன் அப்படின்னு. வானம் சொல்லுது, இல்லை என்னாலேயும் தாங்க முடியாது, எல்லாமே கை விரிச்சிருச்சு. பாலா போன மனுஷன் சொல்கிறான், அது நல்லாவே சொல்கிறான். அறிவு கெட்ட மனுஷன் என்ன பண்ணான் அப்படின்னா, நான் அம்மானிதத்தை பாதுகாக்கிறேன் அப்படின்ட்டான். இது அம்மானிதம். எது? இந்த வேதம் என்பது ஒரு அம்மானிதம். இந்த அம்மானிதத்தை நம்ம பாதுகாக்கிறோம். எங்கே இருக்குது இந்த அம்மானிதத்தை பாதுகாக்கக்கூடிய செயல், சொல், அங்கீகாரம் எங்கே இருக்குது? எங்கே பாதுகாக்கிறோம்? எந்த இடத்துல பாதுகாக்கிறோம்? எந்த விஷயத்தில் பாதுகாக்கிறோம்? அரசாங்கத்து ரீதியாலையும் கோட்டை, வாழ்வியலில் கோட்டை. சரி, குடும்பத்திலேயாவது இந்த குரானை ஃபாலோ பண்ணுவோம். பார்த்தா குடும்பத்திலையும் இந்த குரான் இல்லை. மனம் போக்கில் கல்யாணம், மனம் போக்கில் கல்ச்சர், மனம் போக்கில் படிப்பு, மனம் போக்கில் வாழ்வியலை தேடிக்கிறோம், மனம் போக்கில் என்ன பண்ணிக்கிறோம்? சம்பாத்தியத்தை எடுத்துக்கிறோம். எதுவுமே குரானுக்கு உகந்ததாக இல்லவே இல்லை. இப்போ எங்கே இருக்கிறோம் நம்ம? ஒரு குழந்தை உங்களுக்கு வருதுன்னா அந்த குழந்தை உன் குழந்தையா? அது அமானிதம். அது ஒரு குழந்தை அமானிதங்க. இந்த உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமானிதம், இந்த இஸ்லாம் ஒரு அமானிதம், குரான் ஒரு அமானிதம். உங்களுடைய இஸ்லாம் இருக்குல்ல, நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, உங்களுடைய ரூஹு ஒரு அமானிதம். உங்களால் அனுப்பப்பட்ட, உங்களால் உருவாக்கப்பட்ட, உங்களால் வெளிவரப்பட்ட அந்த குழந்தை ஒரு அமானிதம். இதில் எதுலையாவது நீங்கள் அல்லாஹ் சொன்னபடி நீங்கள் கொண்டு போகிறீங்களா? அல்லாஹ் எல்லாத்துலேயும் ஒரு விதிமுறையை வச்சுருக்கிறான். ஃபஜ்ரு 2 ரக்காத் தான் தொழுவணும். அது எக்ஸ்ட்ரா உங்களால் தொழ முடியுமா? நன்மை தானே. ஃபஜ்ரை ஒரு 10 தொழ வேண்டிய, ஏன் தொழுவில்? அல்லாஹ் எல்லாத்துலேயும் ஒரு அளவுகள் கொடுத்துட்டான். ஜக்காத்து நீங்கள் என்ன பண்ண முடியும்? என்ன தான் நீ சம்பாரிச்சு வச்சுருந்தாலும் எவ்வளோ தான் கொடுக்கணும்? நீ 2.5 இல்லை நான் 4.5 கொடுப்பேன் சொல்ல முடியுமா? முடியாது. புரியுதுங்களா? அதே மாதிரி நோன்பு நான் 30 வைக்க மாட்டேன், நான் வருஷம் ஃபுல்லாக வைக்க போகிறேன் சொல்ல முடியுமா? அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் கொடுத்தான். ஆனால் படைத்த இறைவன் மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு உங்ககிட்ட அளவுகோலே கொடுக்கல. நான் கொடுத்ததை நீங்கள் கொடுங்கன்னு கேட்டான், அவ்வளோதான். என்ன கேட்குறான்ல? நான் என்ன கொடுத்தேனோ, உங்களுக்கு நான் என்ன மாதிரி செல்வத்தை கொடுத்தனோ அது நீங்களுக்கு கொடுங்க. முடிச்சிட்டான்ல, அதுக்கு அளவுகோலே வைக்கல. அதில் தான் நீ கொடுக்கணும். உன்னுடைய எக்ஸ்ட்ரீம் என்னென்ன கொடுக்க முடியும் எல்லாத்தையும் கொடுக்கணும். அங்கே தான் எல்லாம் நமக்கு வச்சுருக்கான் செக்மேட். இது கடல். இந்த இஸ்லாத்தில் நீங்கள் இருக்கிறது ஒரு கடல். கடலில் நீங்கள் நீந்துறீங்க. எந்த அளவுக்கு நீந்துறீங்களோ அந்த அளவுக்கு மேலே நிற்பீங்க. நீந்த முடியல, கை வலிக்குதுன்னு விட்டிங்கன்னா எங்கே போயிடுவீங்க? உள்ளே போயிடுவீங்க. அப்போது இப்படிப்பட்ட இந்த கடலில் அல்லாஹ் நம்மளை விட்டு வச்சுருக்கிறான். இந்த இஸ்லாம் என்பது இன்றைக்கி கடல் மாதிரி. இந்த கடலில் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? தத்தளிக்கவும் மாட்டேங்கிறோம், நீந்தவும் மாட்டேங்கிறோம், எதுவும் பண்ண மாட்டேங்கிறோம். அப்பப்போ உள்ளே போயிடுறோம். அப்பப்போ என்ன பண்ணிடுறோம்? உள்ளே போயிடுறோம். ஏதாச்சும் ஒரு ஜும்மா பயான் மூலியமாகவோ, ஏதாச்சும் ஒரு உபதேசம் மூலியமாகவோ, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குரான் சொற்கள் மூலியமாகவும் மீண்டும் வந்து என்ன ஆகுது? ஆக்டிவாகி மறுபடியும் மேலே வரும். மறுபடியும் என்ன ஆயிடுது? நீந்தணும்ல,
கிடச்சிருச்சு, நம்ம என்ன பண்ணோம், நீந்தணும்ல விட்டுடுறோம். மறுபடியும் என்ன பண்ணிடுறோம், உள்ளே போயிடும். ஆனால் அன்றைக்கி இருந்த சஹாபாக்கள் இப்படி இல்லை, அன்றைக்கி இருந்த மக்கள் இப்படி இல்லை. அதனால தான் அவங்கெல்லாம் ரியல் ஹீரோவாக இருக்காங்க. அல்லாஹ்கிட்ட ரியல் ஹீரோஸ், ரியல் ரோல் மாடல்கள். அவங்கள பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இஸ்லாத்துக்கு அப்படியே துல்லியமாக என்ன பண்ணிடலாம், ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என்னுடைய சஹாபாக்கள் எது போன்றது, நட்சத்திரத்தை போன்றது. ஏன் நட்சத்திரத்தை கம்பேர் பண்ணுறாங்க? இருட்டில் கூட அது பாதை காட்டும். பகலில் நீங்கள் திசை போயிடலாம், இருட்டில் எப்படி போவீங்க, தடுமாறி நிற்கும் போது எப்படி போவீங்க? அப்போது கடலில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி நீங்கள் எந்த திசைக்கும் போய்க்கலாம். புரியுதுங்களா? போய் சஹாபாக்கள் அப்படிப்பட்ட சஹாபாக்களை எல்லாம் நம்ம பசங்கள்கிட்ட கொண்டு வந்து வைக்கணும், சொல்லணும், இவங்கெல்லாம் இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு காட்டணும். ஆனால் நம்ம அப்படி இல்லவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இந்த இந்த சம்பவத்தை கேளுங்க. இந்த ஜும்ஆ சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹ், உங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் சொன்னதை அல்லாஹ் அப்படியே செஞ்சாங்க. இவர் ஷஹீத் மட்டும் ஆகல, இவர் ஒரு அற்புதம். இவர் ஒரு மூஜிசாத். அல்லாஹ் இவருக்கு ஒரு மூஜிசாத்தாவே கொடுத்துட்டான். எப்படி அபூதல் கிஃபார் ரலியல்லாஹுக்கு ஒரு மூஜிசாத் என்னது, தனிச்சு எழுப்பப்படுவார், தனிமையில் எழுப்பப்படுவார், தனியாகவே இருப்பார், தனியாகவே எழுப்பப்படுவார். அது ஒரு தனி பட்சம். எல்லா மனிதர் எழுதுறதுக்கு முன்னாடி இவர் எழுந்துச்சு அல்லாஹ்கிட்ட போயிடுவார். அந்த மாதிரி இவருக்கு ஒரு மூஜிசாத் அல்லாஹ் கொடுத்துருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிரச்சாரத்தை மதீனாவில் கொண்டு வந்து எல்லா ஊரும் தாயிப்பிட்ட போயிட்டாங்க, பக்கத்து ஊருக்கு எல்லாட்டையும் போயிட்டாங்க, அவமானப்பட்டாங்க, அசிங்கப்பட்டாங்க. லாஸ்ட்டில் அந்த கணவாயில் இருக்கிறாங்க, ஒதுக்கப்பட்டு இருக்கிறாங்க, ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, யாருமே கேட்கல. மதீனாவிலேருந்து ஒரு 7 பேர் வந்திருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, அவங்க இவர் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த இளைஞர் கூட்டத்தில் ஒருத்தர் இவர். இளைஞர் கூட்டம் யார்? இவர் ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹ். அந்த இளைஞர் கூட்டத்தில் ஒருத்தர் இவர். நீங்கள் வாங்க ரசூலுல்லாஹ்வே, நாங்கள் உங்களுக்கு அடைக்கலம் தரோம், நாங்கள் உங்களை பாதுகாப்பு தரோம், நீங்கள் வாங்க கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. இப்போ இவங்களுடைய அந்த அமானிதம் இன்றைக்கி வரைக்கும் அந்த அமானிதம் இருக்குது. அன்றைக்கி அந்த அன்சாரி தோழர்கள் அமானிதமாக ரசூலுல்லாஹ் வாங்கிட்டு போனாங்கள்ல, இன்றைக்கி வரைக்கும் ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கிற அமானிதம் நம்மள்கிட்ட இருக்குது. இன்னி வரைக்கும் நம்ம பாதுகாக்காமல் விட்டு வச்சுருக்குறோம். புரியுதுங்களா? அப்போ அந்த சாஹிபி என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்றாங்க. அவங்களுடைய பேச்சை கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு போயிடுறாங்க. போனால் முதல் வருஷம் என்னாவது, பத்ரு போர் நடக்குது. அதாவது ஹிஜ்ரத்துடைய அந்த 1.5 வருஷத்தில் என்ன ஆயிடுது, பத்ரு போர் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, அதில் பழைய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இறந்து போகிறாங்க. சரிங்களா? அதில் எப்படி இந்தாவுடைய அப்பா இறந்து போயிடுறாங்களோ, அந்த மாதிரி ஒரு மூத்த ஒரு பெரிய குலத்தை சேர்ந்த சுலாஃபான்ற அந்த பெண்மணியுடைய கணவர், அப்புறம் 2 பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க, 3 பேரையுமே இவர் என்ன பண்ணிடுறாருன்னா கொண்டுறாரு. யார்? இந்த இளைஞர். யார்? ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு என்ன பண்ணிடுறாங்க பத்ரு போரில். அவர் எப்படிப்பட்டவர்னா, வில்லம்பு வீசுறதுல தேர்ச்சி பெற்றவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் வாங்கலாம். யாராவது ஒருத்தவங்க படைகளில், அதாவது அம்பு எப்படி வீசணும்னு நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிமை பார்த்துக்கோங்க, அவருடைய குறிய கவனிங்க, அவருடைய திட்டத்தை பாருங்கள், அவர் வைக்கக்கூடிய அந்த திசையை பாருங்கள், அவரை ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி அந்தளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட குறி வைக்கக்கூடியவர். புரியுதுங்களா? இப்போ இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அந்த பெரிய குலத்தை சேர்ந்த அந்த சுலஃபான்ற அந்த அவங்களோட கணவனையும் மகனையும் என்ன பண்ணிடுறாங்க, இவர் பத்ரு போரில் கொண்டுறாரு. சரிங்களா? இந்த அம்மா என்ன ஆயிடுது அப்படின்னா, பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. என்ன சொல்கிறாங்கன்னா, என் கணவனையும் பிள்ளையும் கொண்டோம், யார் கண்டுபிடிங்கன்ற போது அது லாஸ்ட்டில் யார் பேர் வருது, ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு பேர் தான் வருது. இப்போ இந்த அம்மா என்ன சொல்லிடுறாங்கன்னா, இவரை யார் கொன்று இவருடைய தலையை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நான் 100 ஒட்டகம் தருவேன். அது 100 ஒட்டகம் தருவேன். அந்த பக்கம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு, அம்சார் லீலாவோட ஈரக்கொலையை கேட்டுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அவரை யார் கொண்டு வராங்களோ அதான் அந்த பக்ஷியா,
பக்ஷி என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு பண்ணுவாங்க. இந்த அம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு, இவருடைய தலை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், 100 ஒட்டகம் பரிசாக தருவேன். சரிங்களா? இன்னும் என்ன பண்ணுவேன், அந்த தலையில் நான் என்ன பண்ணுவேன், சாராயத்தை ஊற்றி குடிப்பேன். நான் அந்த அளவுக்கு வெறி. பத்ரு அந்த ஊது போரில் பயங்கரமான ஆட்டம் ஆடினாங்க. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் அடிபட்டு அடிபட்டு போனது பிறகு இந்த அம்சார் எல்லாம் சில சஹாபாக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வேட்டையாடிட்டாங்க. ரொம்ப அந்த கொடூரமாக பண்ணிட்டாங்க. கண், காது, மூக்கு எல்லாத்தையும் பிச்சு மாலையாக மாட்டிக்கிட்டு தலையில் மாட்டிக்கிட்டு ஆடினது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணாங்க. புரியுதுங்களா? அவங்க பழி வாங்கணும் அப்படி வாங்குவாங்க. யாருடைய தலை தெரியுமா, அது யாருடைய மூக்கு தெரியுமா, அது யாருடைய உதடு தெரியுமா, அப்படி பிச்சு வச்சுக்கிட்டு அதை பண்ணக்கூடிய மாலைகள் போட்டு அதை கொண்டாடக்கூடிய அப்படி அவங்க கொண்டாடுவாங்க. அவங்க சொல்கிறாங்க, யார் இவருடைய தலையை கொண்டு வராங்களோ 100 ஒட்டக சன்மானமாக கொடுப்பேன். இன்னும் என்ன பண்ணுவேன், அந்த தலையில் சாராயத்தை ஊற்றி குடிப்பேன் அப்படின்றாங்க. ஊது போர்க்காலத்தில் என்ன ஆகல, இவர் எங்கே நிற்கிறாருன்னா அந்த மலைகளில் எல்லாம் ரசூலுல்லாஹ் நிப்பாட்டுவாங்கள்ல, 70 பேர் மலையில் நிற்க சொல்லுவாங்கள்ல, அதில் நின்றுருப்பார். இவர் மேலே நின்றுருப்பார். மீதி பேர் என்ன பண்ணிடுவாங்க, கீழே போயிடுவாங்க, இருக்கவங்க இறந்து போயிடுவாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா மேலேருந்து முடிஞ்ச அளவுக்கு அம்பை ஈட்டி கொடுத்துக்கிட்டு தப்பிச்சு எப்படி வந்திருக்கார், தப்பிச்சிட்டார். சரிங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிற்காலத்தில் கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு பக்கத்து ஊர்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் எப்படியாவது காலி பண்ணும் அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்து ஊரில் மக்கள்லாம் இந்த மாதிரி இஸ்லாத்தை பரவிட்டுருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு இஸ்லாம் சரியாக சென்றடைய மாட்டேங்குது, குரான் சென்றடைய மாட்டேங்குது. உங்கள்கிட்ட நல்ல ஒரு குரான் ஓதக்கூடியவங்க, குரான் கல்வி இருக்கக்கூடியவங்க இருந்தால் அனுப்புங்க அப்படின்வாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 70 பேரை கொண்டு அனுப்புவாங்க. சரிங்களா? அப்போ 70 பேர் கொண்டு அனுப்புனா அவங்க என்ன பண்ணுவாங்க, போகிற வழியிலேயே கொண்டுருவாங்க அவங்கள. ஏன்னா அந்த கல்வியாளர்களை கொண்டுட்டோன்னா இவங்களோட என்ன ஆயிடுவாங்க, டவுன் ஆயிடுவாங்கல்ல, உங்களுடைய வீக்கம் என்ன ஆயிரும், கம்மியாயிரும். அப்போ இந்த மாதிரி திட்டம் போட்டிருந்தாங்க. அதே ஆண்டில் இந்த மாதிரி 70 பேர் இறந்துட்டாங்க. இன்னொரு இடத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கேட்குறாங்க, என்னது அப்படி ஒரு ஊரையும் கிடையாது, அப்படி ஊரும் கிடையாது, அப்படி ஒரு மக்களும் கிடையாது, யாரும் கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இப்படி ஒரு ஊர் இருக்குது, அங்கே மக்கள் பரவிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு உங்களால் சார்பில் ஒரு மக்களை தந்தி. அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, வெற்றி அடைஞ்சிட்டு வராங்க. ஆனால் துரோகத்தை பார்க்கக்கூடிய நேரம் அது எப்படி இருக்கும், வாழ்க்கையில் மனுஷன் இழக்கலாம், துரோகத்தை தாங்கவே முடியாது. துரோகத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20க்கும் மேற்பட்ட துரோகம் 60ஓ 20ஓ இத்தனை துரோகங்களை பார்த்துருக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரிங்களா? அப்போ இவங்க கேட்குறாங்க. கேட்டோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 10 பேரை கொண்ட 10 பேரோ ஒரு 7 பேரோ, சரிங்களா, ஒரு 10ஓ 7ஓ இப்படி ஒரு நம்பரை வச்சு என்ன பண்ணுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அனுப்புகிறாங்க. அந்த கூட்டத்தில் குபைப் ரலியல்லாஹு இருப்பாங்க. குபைப் ரலியல்லாஹு தெரியுமா, பிடிச்சிட்டு போயிடுவாங்களே, ஒரு சரவங்கத்தி கொடுங்க நான் ஷேவ் பண்ணிக்கிறேன்னு வாங்களே, இவர் அதில் இருப்பார், குபைப் ரலியல்லாஹு. இப்போ இவங்க 10 பேரை கொண்டு குழுவை கொண்டு அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கு தலைவர் யாருன்னா ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு. இவர் என்ன அல்லாஹ்கிட்ட சபதம் வைக்கிறாருன்னா, இவர் தனிமையில் தொழுதுருக்கிறாரு, அல்லாஹ்கிட்ட துவா கேட்டிருக்கிறாரு. இவர் என்ன துவா அல்லாஹ் கேட்டாரு, யா அல்லாஹ் எக்காலத்துலேயும் நான் என்ன பண்ண மாட்டேன், அநீதிக்காக வேண்டியும் எதுக்காக வேண்டியும் நான் என்ன பண்ண மாட்டேன். இவரோட ஆரம்ப வேலை என்னது, வேட்டையாடுறது. இவருக்கு அந்த அம்பு கற்றுக்கினது எல்லாம் எதுக்கு, வேட்டையாடுறது, அந்த சூறையாடுறது, இதுதான் வேலை. அநீதிக்காக வேண்டிய எதுக்காக வேண்டியும் இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், எந்த காஃபிரையும் நான் கொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீ என்ன பண்ணணும், எந்த காஃபிர்கிட்டையும் ஏன் உடலை கொடுத்துடாத. ஏன்னா ஒரு பேச்சு போயிட்டுருக்கு, ஒரு டாக் போயிட்டுருக்கு, இவர் காதுக்கு வந்திருக்கோம்ல, என்னென்னு என் உடலை கிடச்சி என் உடலை அவங்க சிதைச்சிருவாங்க, தலையை துண்டாக கேட்குறாங்க, எல்லாம் நீ என் உடலை பாதுகாப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆரம்பத்துலேயே துவா கேட்டு வச்சுருக்காரு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 10 பேர் கொண்ட குழு போகிறாங்க. போயிட்டு மக்கா வர்றதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, ஒரு முகாம் போடுறாங்க. ஒரு ஏரி இருக்கிற பார்த்த இடத்துல ஒரு முகாம் போட்டு உட்காடுறாங்க. உட்காந்துட்டு துழுவுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு டீம் என்ன பண்ணுதுன்னா, கண்ணை செய்யுது, சைலண்ட் ஆகிட்டாங்க, கொஞ்சம் ஓரமாக இருக்கிறாங்க. நீ போய் என்ன பண்ணு, இன்னொரு டீமை போய் கூப்பிட்டு வந்துடு அப்படின்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, கிளம்பி போயிட்டு 200 பேரை கொண்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு நோக்கம் என்னென்னா, இவங்களை அடித்து காலி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தையும் கூட்டு வந்து அடித்து காலி பண்ணணும். ஆனால் வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாரை பார்த்துடுறாங்க, ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு. ஓஹோ, ஆஃபரும் இருக்குது இன்றைக்கி, என்ன இருக்குது, ஆஃபரும் மாட்டிக்கிச்சு. இவர் தலையை கொண்டு போனால் யார் கொடுப்பா,
100 ஒட்டகம் கொடுக்கப்படும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 200 பேர்கிட்ட சூழ்ந்துக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மலை கிடையாது, ஒரு குன்று மாதிரி ஒரு இடத்துல என்ன பண்ணிக்கிறாங்க ஏறிக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா குன்றை ஏறினா சுற்றி கீழே நிற்பாங்க. கீழே 200 பேர் நிற்கிறாங்க, மேலே எத்தனை பேர் நிற்கிறாங்க, ஒரு 10 7 இவ்வளோதான் நம்பர் நிற்கிறாங்க. இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காஃபிர்கள் பேரம் பேசுகிறாங்க. எங்களுக்கு தேவை என்ன கிடையாது, உங்களை சாவடிக்கணும்னா எங்கள் நோக்கம் கிடையாது, எங்களுக்கு தேவை நீங்கள் கிடச்சிட்டிங்களா உங்களை பக்கத்து ஊரில் கொண்டு போய் நாங்கள் என்ன பண்ணிடுவோம், விற்றுருவோம், பக்கத்து ஊரில் அடிமையாக பிடிச்சி போய் விற்றுருவோம், அதுதான் எங்களுக்கு தேவை, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அப்போது இந்த ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு கேட்குறாங்க, ஒன்று காஃபிருக்கு கீழே நான் அடைக்கலமாக போகிறதா, அல்லாஹ் என்னை பாதுகாத்துட்டு இருக்கும்பொழுது உன்னுடைய சொற்களுக்கு கீழே நான் பாதுகாப்பாக போகிறதா, நேவர் அப்படின்றாரு. இல்லை, முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன், உங்ககிட்ட சண்டை போடுவேனே தவிர நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னுடைய பேச்சுவார்த்தைக்கு மயங்கி நான் என்ன பண்ணிட மாட்டேன், வந்துட மாட்டேன் அப்படின்னு மீதி இருக்கக்கூடிய சாபங்கள் என்ன ஆகுதுன்னா சில பாவுது, இல்லைங்க போயிடலாம், அடிமையாயிடலாம், பக்கத்து வீட்டுக்கு எப்படியோ வந்துடுவோம் அப்படி இப்படின்றாங்க. இவர் இல்லைன்றார். அதில் குபைப் ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ஆசிம் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னா அம்பு எடுத்து அடிக்கிறாங்க. ஃபஸ்ட் அம்பு பாயுது, ஒருத்தர் இறக்குறான், 2வது அம்பு பாயுது, 2வது இறக்குறான். மொத்தமே 7 அம்பு தான் வச்சுருக்கிறார். அவர் என்ன படை இதுக்காக போனார், போருக்காக போனார். மொத்தம் எத்தனை அம்பு வச்சுருக்கிறாரு, 7 அம்பு தான் வச்சுருக்கிறார். அப்போ கீழே இருந்து சரமாரியாக வருது, ஒவ்வொரு சஹாபாக்களாக இறக்குறாங்க. அப்போது அந்த இடத்துல நின்று அவர் துவா கேட்குறாரு, யா அல்லாஹ் எங்களுக்கு இவங்க துரோகம் செஞ்சுட்டாங்க, என் நபிக்கு எத்தி வை, நீ என் நபிக்கு அந்த இடத்துல நீ சொல்லு அப்படின்றாங்க. உடனே அல்லாஹ் அந்த இடத்துல அதாவது அதே இடத்துல அல்லாஹ் என்ன பண்ணுறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, கூட்டு போனவங்கள 10 பேர் அங்கே சிதைச்சிக்கிட்டு இருக்காங்க, உங்கள் தலைவர் உங்களை எத்தியோப்பியா சொன்னார், அதான் செய்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கரண்ட்டாக சொல்கிறாங்க, இன்றைக்கி இப்போ இவர் இறந்துட்டார் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறாரு, ரத்தம் குத்திக்கிட்டு இருக்கு, அம்பு ஒவ்வொன்றா குத்திக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் கிட்ட சொல்கிறார், யா அல்லாஹ் காலையிலேருந்து மாலை வரைக்கும் நான் என்ன பண்ணேன், உன் தீனை நான் பாதுகாத்துட்டேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ணேன், உனக்காக வேண்டி பாதுகாத்து உனக்காக வேண்டி இந்த மார்க்கத்திற்காக நீ வந்தேன். இவங்க கிட்ட இருந்து என் உடலையும் என்னுடைய உயிரையும் நீ என்ன பண்ணு, காலை வரைக்கும் நீ பாதுகாப்பு கொடு ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் துவா கேட்குறாரு. துவா கேட்டு 50 சரமாரியாக படுது. அதே இடத்துல என்ன பண்ணுறாரு, இறக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய வாள் வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, யார் வீரரோ அவங்களுடைய வாளை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா பேசுவாங்க. இது யாருடைய வீரம் தெரியுமா, இது யாருடைய வாள் தெரியுமா, அவனே நான் கொன்னுவேன், அவனையே நான் வெட்டினேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வாளை எடுத்து உடைக்கிறார். எனக்கு அப்புறம் இந்த வாளியை யாருக்கிட்டையும் போகக்கூடாது, ஏன்னா அது ஒரு விற்கும் பொருளாக மாறிடும், பெரிய ஒரு அது என்ன சொல்கிறது அது மாதிரி விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம் மாதிரி வாளை உடைச்சிட்டு தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அதே இடத்துல இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு இறந்துடுறாரு. இறந்த உடனே இப்போ என்ன ஆகுது அப்படின்னா குபைப் ரலியல்லாஹுவும் இன்னொரு சஹாபியும் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா சரணடைஞ்சிடுறாங்க, பிடிச்சிடுறாங்க. மீதி சஹாபாக்கெல்லாம் இறந்துடுறாங்க. இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பார்க்குறாங்க, இது ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு தான் பார்க்குறாங்க. பார்த்தா அவர் தான். சரி, இப்போ என்ன பண்ணணும், இப்போ நமக்கு சன்மானம் வேணும்னு என்ன பண்ணணும், இப்போ போய் நியூஸை போய் சொல்லு, பக்கத்து ஊரில் போய் நியூஸை சொல்லு. அந்த அம்மா கிட்ட போய் நியூஸ் சொல்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் வந்து ஆசிம் இப்னு சாபித்தை கொலை பண்ணிட்டோம், நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் தலையை கொண்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு சன்மானத்தை கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அப்போ சொல்கிறாங்க, தலையை கொண்டு வாங்க, சன்மானத்தை கொடுத்துட்றோம் அப்படின்றாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, செய்தி வந்து கேட்குது, தலையை கொண்டு வர சொல்கிறாங்க, சன்மானத்தை கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அப்படியா, சரி வாங்க போகலாம், அப்படி மேலே போகலாம். குன்று மேலே ஏறுறாங்க. அல்லாஹ்வுடைய துவா. உடனே அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா தேனீகளை அனுப்புகிறான். எப்படிப்பட்ட தேனீகள் அப்படின்னா மேகத்தை மறைக்கக்கூடிய அளவுக்குள்ள தேனீகளை அனுப்புகிறான். உடனே அந்த அவருடைய உடம்பை மட்டும் அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா முழுக்க தேனி உட்காந்துச்சுன்னா எப்படி இருக்கும், முகம் எதாவது தெரியுமா, முழுக்க அந்த உடலையே ஃபுல்லாக சூழ்ந்துக்கிச்சு. கிட்டே போக விட மாட்டேங்குது. கிட்ட போனால் என்ன பண்ணுது, குத்துது, நொறுக்குன்னு. அது அந்த காட்டு தேனி அது எப்படி இருக்கும், சின்ன தேனி வந்து கொத்துனாலே சுறுசுறுன்னு ஏறும். காட்டு தேனி எப்படி இருக்கும், அதுவும் மேகம் அளவுக்கு எண்ணிக்கை அதிகமாக உள்ள தேனிகளை எல்லாம் அனுப்பிட்டான். அந்த உடலே எங்கே இருக்குன்னு தெரியல.
அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளிச்சத்தை கொடுத்து அனுப்ப பார்க்குறாங்க, நெருப்பை கொடுத்து அனுப்ப பார்க்குறாங்க, எதுக்குமே அதை மசியில் அதை அப்படியே சூழ்ந்துக்குச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, சரி இப்போ இருங்க, இருட்டாயிருச்சுன்னா தேனீகள் என்ன ஆயிரும்னா போயிடும். வெளிச்சத்தில் உட்காந்துருக்கு, இருட்டாயிடுச்சுன்னா அது காணாமல் போயிடும். இருட்டில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது இருட்டாகுது. இருட்டானோடனே தேனீகள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்குது. உடனே இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சீதோசனை கரெக்டாக இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தா புயல், காற்று, அடி மேகம், கருமேகம் வருது. கருமேகம் எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு வந்துச்சோ அந்த மாதிரி ஒரு கருமேகம் வருது. அங்கெல்லாம் மழை பெஞ்சா 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் பெய்யும். அதுதான் அவங்களுடைய வரலாறே அவங்களுக்கு. அதுதான் மழையெல்லாம் அவங்களுக்குலாம் 1 ஹவரோ 2 ஹவரோ 3 நாளெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. மழையே அவங்களுக்கு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம், அவ்வளோதான் அவங்களுக்கு மழையே. மேகம் அப்படி ஒரு சூழுது, மழை கொட்ட ஆரம்பிக்குது, இடி மின்னலோட மழை கொட்டுது. இவங்களால அந்த குன்றில் ஏற முடியல. எங்கே ஏற முடியல? குன்றில் ஏற முடியல. அந்த அளவுக்கு புயல் காற்றோட மழை பொழுந்து கட்டுது. அந்த மழை பேஞ்சு 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 அந்த குன்று அப்படியே மறையுது. மறைஞ்சோடனே அல்லாஹ் அவங்களுடைய ஜனாசாவை மட்டும் தூக்கிட்டு போயிட்டான். அல்லாஹ் என்ன பண்ணா, அதை மட்டும் அடைச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிடுச்சு. மற்றவங்க எல்லாம் அங்கே கிடக்குறாங்க. அவங்கள மட்டும் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அந்த 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 இதை அந்த உடலை அல்லாஹ் அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போயிட்டான். இவங்க காலையில் ஏஞ்சி பார்க்குறாங்க, உடலை காணோம். எல்லா உடலும் இருக்குது. சரி, வால் ஏழு எல்லாம் கிடக்கு, எல்லாம் செகதியாக கிடக்கு. ஆனால் இவர் உடலை மட்டும் இன்னைக்கு வரைக்கும் காணும். இன்னைக்கு வரைக்கும் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியும். இது எப்படிப்பட்ட அற்புதம் இது! அவர் என்ன கேட்குறாரு அல்லாஹ் கிட்ட, யாரெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் என்னுடைய மார்க்கத்தை நான் பாதுகாத்தேன், உனக்கான நின்னேன். என்னுடைய உடலையும் என்னுடைய இதையும் நீ இவங்கள்ட்ட காட்டிடாத, கொடுத்துடாத, நீ என்னை பாதுகாப்பு கொடு அப்படின்னா அல்லாஹ் கேட்டானா இல்லையா? இப்படிப்பட்ட அல்லாஹ் எங்கெங்கே போயிட்டாங்க? இன்றைக்கி எங்கே இருக்காங்க இந்த அல்லாஹ்? ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், மதிமயக்கத்தில் இந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் உலகத்தில் விழுந்து கிடக்கிறோம். அதில் உருண்டு சுருண்டு புரண்டுக்கிட்டு கிடக்கிறோம். இந்த அல்லாவை நம்ம அழைக்கவும் மாட்டேன்றோம். இந்த அல்லாவுக்காக வேண்டி டெடிகேஷனாக நம்ம வேலை செய்ய மாட்டேன்றோம். இந்த தீனை நிலைநாட்டுவதற்காண்டி நம்மக்கிட்ட எந்த திட்டங்களும் இல்லை, எந்த ஒரு என்ன சொல்கிறது சாக்ரிஃபைஸும் இல்லை, எந்த ஒரு எதுவுமே இல்லை, செயல் திட்டம் எதுவுமே இல்லை. நம்ம நினைக்கிறது எல்லாம் என்ன அப்படின்னா, நான் 2 ரக்காத் தொழுதுட்டேன், நான் 2 ரக்காத் பண்ணிட்டேன், இது எனக்கு பூர்த்தி ஆகுது, இது எனக்கு மார்க்கத்தை பாதுகாத்துரும், இது என்னுடைய மௌத்தை பாதுகாக்கும், இது என்னுடைய கேள்வி கணக்கை பாதுகாக்கும், இது என்னுடைய தராசில் என்னுடைய என்ன பண்ணும் வெயிட்டு கனத்தை ஏற்படுத்திடும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் நம்மளால் முடியாது. இதை விட ஒரு படி எக்ஸ்ட்ரா தான் நம்ம வேலை செய்யணும். ஏன்னா இன்றைக்கி இந்து சகோதரன் அல்லாவை கண்டறிஞ்சு வருது, அவனால் முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அவங்க அம்மாவை எதிர்க்கணும், அப்பாவை எதிர்க்கணும், உறவை எதிர்க்கணும், எல்லாத்தையும் எதிர்த்து எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு அவனுடைய சத்தியத்தை அவன் வெளிப்படுத்தணும். இவ்வளோ அவன் தியாகம் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம என்ன தியாகம் பண்ண வேண்டியது இருக்குது? அல்லாஹ் 2 ரக்காத் தொழுவதுக்கு என்ன தியாகம் பண்ண வேண்டியது இருக்குது? அல்லாஹ் மூலியமாக அல்லாவுக்காக வேண்டிய தர்மம் கொடுக்கறதுக்கு என்ன தியாகம் பண்ண வேண்டியது இருக்குது? அல்லாவுக்காக வேண்டி நோன்பு வைக்கிறதுக்கு என்ன தியாகம் பண்ண வேண்டியது இருக்குது? அப்போ அவனுக்கும் நமக்கும் ஒரே எக்ஸாமா? அவனுக்கும் நமக்கு அல்லாஹ் ஒரே எக்ஸாம் வைப்பானா? வைக்கவே மாட்டான். அப்போது நமக்கு அல்லாஹ் ஒரு படி எக்ஸாம் எக்ஸ்ட்ரா வைக்கிறான். இன்னது, இன்னைக்கு ரசூலுல்லாஹ் இருக்க மாட்டாங்க, அல்லாவால் ஒரு கலீஃபா இருக்க மாட்டாங்க, அல்லாவால் டைரெக்டாக ஒருத்தர் இருக்க மாட்டார், நமக்கு வழி காட்டுறதுக்கு இருக்க மாட்டார். ஆனால் இந்த பணி நீ செய்யணும். எப்படி செய்யணும்? இந்த மாதிரி துவா கேட்டு செய்யணும். யா அல்லாஹ், இன்றைக்கி இந்த காஃபிர்களுடைய ஃபித்னாலேருந்து, இந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாலேருந்து, இந்த காவல்துறையிலேருந்து, இந்த அடக்குமுறைகளிலேருந்து நீ என்னை பாதுகாப்பு கொடு. நான் இந்த மார்க்கத்தை உண்மையான ரீதியில் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் வரமாட்டான். அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டான். எப்படிப்பட்ட சோதனைகள் வச்சாலும் அல்லாஹ் உங்களை மட்டும் தேர்வு செஞ்சு பாதுகாப்பு கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டான் அப்படின்னா நம்மளோட நம்பிக்கை அந்த அளவுக்கு தான் இருக்குது. அல்லாஹ் மேலே அளவு கடந்த பாசம் வைக்கணும். முதல்ல அல்லாஹ்கிட்ட நீங்கள் போகிறீங்க, அல்லாவோட வேலை செய்கிறீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னு நீங்கள் அல்லாஹ்கிட்ட சொன்னீங்கன்னா அல்லாஹ் கண்டுக்கவே மாட்டான், தெரியுமா? முதல்ல அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நியத்து வச்சிட்டேன் அப்படின்னா அல்லாஹ் தேர்வு செஞ்சுட்டான்னு அர்த்தம் இல்லை.
முதல்ல அல்லாஹ் கண்டுக்கவே மாட்டான். அவன் சொன்னது உண்மையான்றது அவனுக்கு அடுத்த கட்டத்துக்கு ஒரு சோதனை அவனுக்கு கொடுப்பான். அந்த சோதனை அவன் வந்து அந்த கட்டத்துக்கு உண்மையாக நின்றுருந்தானா அல்லாஹ் கடி இணைஞ்சு அவன் இருந்திருப்பான். ஆனால் அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுவான்னா, அடுத்த முறை பார்த்துப்போம், இந்த முறை நம்ம என்ன பண்ணுவோம், இது பண்ணிப்போம் அப்படின்னு இருக்கும். அப்படியே என்னது நழுவுற மீனில் கழுவுற மீன் மாதிரி நனைஞ்சு வெளியே வந்துடுவான். அல்லாஹ் என்ன பண்ணுவான், இவ்வளோ தான் நம்ம வாக்குறுதி விட்டுருவான். ஆனால் உண்மையான ஆட்களை எல்லாம் என்ன பண்ணுவான்னா, அவனை குடுங்கணும், முன்னும் பின்னும் எல்லா பொறுத்திலும் அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவனை குலுக்கி ஆட்டி எடுத்துருவான். அதற்கு பிறகு தான் அல்லாஹ் வருவான். புரியுதுங்களா? அந்த இன்னொரு சாவி பற்றி சொல்லியிருந்தேன், குபைப் ரலியல்லாஹு 2 வாரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தேனே. ஒரு சாபி கப்பாப் ரலியல்லாஹு, கப்பாப் பின் அல் அரத் ரலியல்லாஹு. அந்த சாபி என்ன அடி வாங்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு நெருப்பில் படுக்க வச்சு கங்குகளை போட்டு அவங்கள அந்த அளவுக்கு துன்புறுத்தல். என்ன மாதிரி கஷ்டம், 1 நாளா 2 நாளா 3 மாதமா 2 மாதமா 1 வருஷம் 2 வருஷம் இப்படி அடி வாங்கினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாங்க, 13 வருஷம் மக்கால இருக்கிறாங்க. 13 வருஷம் கழிச்சு தான் அவங்க ஹிஜ்ரத்தே போகிறாங்க. அவள் 13 வருஷம் அவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க. அந்த சாபி பிலால் ரலியல்லாஹு எப்படி வாழ்ந்துருப்பாங்க, பிலால் ரலியல்லாஹு எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போ அல்லாவுக்காக வேண்டி முதல்ல நீ டெடிக்கேஷன் பண்ணுவேன்னு வந்துட்டீங்க அப்படின்னா, முதல்ல அல்லாஹ் உங்களை கண்டுக்க மாட்டான், உங்களை அலக்கடிக்க விடுவான், உங்களை அப்படியே பாராமுகமாக விட்டுருவான். நீங்கள் அதில் உறுதியாக நிற்கிறீங்களான்னு அல்லாஹ் பார்ப்பான். அதில் நீங்கள் உறுதியாக நின்னீங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் என்ட்ரி கொடுப்பான். அதுக்கப்புறம் அந்த கபாபின் அல்லாஹ் அறுதுறல் எல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தான். என்ன சொல்கிறார், வாசலே இல்லாத அரண்மனையை கட்டி வச்சுருந்தார். எங்கே பார்த்தாலும் தங்கங்களும் முத்துகளும் போட்டு வச்சுருந்தார். யார் வேணால் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. எப்படிப்பட்ட செல்வந்தை கொடுத்தான், எப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தான். ஏன் ஃபஸ்ட்டு அவங்க பட்ட கஷ்டம் அப்படி. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நாம் முனாஃபிக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து அல்லாவுடைய எந்த ஒரு இதையும் எடுத்துக்க மாட்டேங்கின்றோம். புரியுதுங்களா? அப்போ அல்லாஹ் வந்து அந்த முனாஃபிக் சூறாவில் லாஸ்ட்டில் அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா, இப்படி வாழுங்க அப்படி சொல்லிட்டு அந்த 3 விஷயங்களை சொல்லி அல்லாஹ் இந்த சூறாவை முடிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், யாயுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஈமான் கொண்டுட்டேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்களா, அல்லாஹ்கிட்ட டெடிகேஷனாக வர நீங்கள் சொல்கிறீங்களா, அப்போ உங்களுக்கு இது பெரிய விஷயமாகவே நீங்கள் கருதக்கூடாது. எது? லா துல்ஹிக்கும், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளை, உன் பெண் பிள்ளை, உன் ஆண் பிள்ளை, உன் புருஷன், உன் மனைவி, உன் அம்மா, உன் அப்பா, உன் தாத்தா, உன் பாட்டி, இது எல்லாம் உனக்கு பெரிய விஷயமாகவே நீ கருதக்கூடாது. யாருக்கு முன்னாடி? எனக்கு முன்னாடி. லா துல்ஹிக்கும், உன் குடும்பம் பெரிய விஷயம் உனக்கு நீ கருதக்கூடாது. வலா அவுலாதுக்கும், அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும். அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு பெரிய விஷயமா தெரியக்கூடாது. அப்புறம் எல்லாம் சொல்கிறான், உன்னுடைய செல்வம் உனக்கு பெரிய விஷயமா உனக்கு தெரியக்கூடாது. உன் செல்வம், சொத்து, மதிப்பு, காரு, பங்களா, இதெல்லாம் விட்டுருணுமா, இதெல்லாம் விட்டு கொடுத்துடணும், இதெல்லாம் விட்டு போயிடணுமா, இது எல்லாம் உனக்கு பெரிய விஷயமா தெரியக்கூடாது. எதுக்கு முன்னாடி? அன்திக்ரில்லா, என்னை நினைவு கூறுவதை விட்டும். என்னை நினைவு கூறுதுன்னா என்னது? உட்காந்துட்டு உட்காந்து சுபான்லாம் சொல்கிறதா அல்ல. என்னது? என்னை நினைவு கூறுவதை விட்டுன்னா என்னது? எல்லா துறையிலும், குடும்பத்தில், வாழ்வியலில், பொருளாதாரத்தில், அரசாங்கத்தில், கல்வியில், எல்லா துறையிலையும் என்னை நினைவு கூறுவதை விட்டும் இந்த பிள்ளைகளோ இந்த செல்வமோ இந்த குடும்பமோ உனக்கு பெருசாக தெரியவே கூடாது. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனை. இது எல்லாம் யாரெல்லாம் பெருசாக கருதுகிறாங்களோ உங்களுக்குள்ள மறைமுகமான ஒரு முனாஃபிக் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ நம்ம எதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தீனை பணி செய்யாமல் இருக்கிறோம்? எதுக்காண்டி செய்யாமல் இருக்கிறோம்? செல்வம் போயிடுமே, என் வீடு போயிடுமே, என் விட்டுட்டு போயிடணுமா, என் பிள்ளை போயிடுவானே, என் பிள்ளைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு இமாமி இப்படிலாம் படிக்க வச்சேன்னா அவன் நாளைக்கு அவன் கஷ்டப்படுவானே, அவனுக்கு ஒரு எம்பிபிஎஸ் என்பிஎல் ஏதாவது ஒரு ஐபிஎஸ் ஏதாவது படிக்க வச்சா அவன் நல்ல ஒரு துறைக்கு போயிடுவானே, அப்போ நான் என்ன பண்ணேன், என் ஆண் பிள்ளையும் சரி பெண் பிள்ளையும் சரி எப்படிப்பட்ட கல்வி கொடுக்கணும், எப்படிப்பட்ட இது கொடுக்கணும், நான் எதை பார்க்கணும்? உலகத்தில் இவங்கெல்லாம் கஷ்டம், இவங்கெல்லாம் நல்ல ஒரு துறையில் வாழும்போது என் பையன் பழைய துணி போடணுமா, என் பையன் வந்து இப்போ நார்மல் ட்ரெஸ்ஸை போடணுமா, நார்மல் பஸ்ஸில் போகணுமா, நார்மலாக நடந்து போகணுமா, நார்மலாக இருக்கணுமா, அப்போ நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு போகிறாங்கள. இதை விட்டுட்டு மார்க்கம் தெரிஞ்சு மார்க்கம் புரிஞ்சு எல்லாம் வந்ததுக்கு பிறகு திசை மாறி போகிறது. இப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. இப்படி நம்ம பண்ணுறோம், அப்படி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையில் இப்படி இருக்குது அப்படின்னா நமக்குள்ளே என்ன இருக்குது? இந்த முனாஃபிக் தன்மை இருக்குது. நம்ம சும்மா கூப்பாடு போடுறோம்,
கரகோஷம் சும்மாட்டி கொடுக்குறோம், அல்லாவையும் ரசூலையும் நாங்கள் என்னது ஷஹாதத் சொல்லிட்டோம், ஈமான் கொண்டுட்டோம்னு சொல்கிறது சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? அப்போ அல்லாஹ் சொல்கிறோம் ஒமைய ஃபால் தாலிக்க ஃபவுலாய்க்கு உமுல் ஹாசின். அல்லாஹ் சொல்கிறேன் எவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள், எவ்வாறு அந்த செல்வமும் அந்த பிள்ளைகளும் அந்த குடும்பமும் அவங்களுக்கு பெருசாக தெரியுதோ அவர்கள் தான் நஷ்டமடைந்தவர்கள். அவர் தான் என்ன ஆகிட்டாங்க, நஷ்டமடைந்தவங்க அப்படின்றத அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் என்னது, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன்னார். நிச்சயமாக முனாஃபிக்குகள் எங்கே இருப்பாங்க, நரகத்தின் அடித்தட்டில் இருப்பாங்க. அவங்கள வச்சு தான் நான் விறகே ஏற்றுவேன் அப்படின்னா. அப்போ அவங்க யார், அவங்க ஜும்மாவில் வந்து ஒருத்தர் வந்து விலகு விலகு விலகுன்னு சொல்லிட்டு ரசுல்லா வராங்க சொன்னார். ரசுல்லா நான் சாட்சி சொன்னது இங்கே நிற்கிறது, ரசுல்லா சொன்னதெல்லாம் பொய்யா அவர் சொன்னது. உண்மையிலும் முன்னாடி நின்னது யார், ரசுல்லா தான் நிற்கிறாங்க. இந்த ரசுல்லாவையும் இந்த அல்லாவையும் நான் சாட்சி சொல்கிறேன்னு சொன்னது பொய்யா? அப்படி ஒரு அல்லா கிடையாதா? எல்லாமே உண்மை தான், சொன்ன வார்த்தையும் உண்மை தான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறா நீ சொன்னது கிடையாதுடா, நீ பொய் சொல்கிறடா அப்படின்றான். அப்போ அல்லாஹ் எதை பார்த்தான், சொல்ல பார்த்தானா செயலை பார்த்தானா? செயலில் கேட்குறான், செயலில் வாங்க, செயலில் காட்டுங்க என்னை அப்படின்றான். அப்போ செயலில் நம்ம வராமல் நம்ம எதில் வந்துட்டுருக்கோம், சொல்லால் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சொல்லால் சரி எந்த விஷயத்துக்கும் அல்லாஹ்கிட்ட எந்த கிடையாது, எந்த மதிப்பும் கிடையாது. செயலில் காமி அப்படின்றான். அதுதான் அல்லாஹ் சொல்ல வல்ல அசர் காலத்தின் சத்தியமா இன்னல் இன்சான் லஃபீ ஹுஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். ஏன் இல்லல்லதீன ஆமனு, யார்கள் ஈமான் கொண்டு வாமிலு சாலிஹாத் செயல்கள் செய்கிறாங்களோ, யஅ்முரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், என்னது நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய நல்லறங்கள் செய்கிறார்களோ, அந்த சத்தியத்தில் அவங்க நிலைச்சு நிற்கிறாங்களோ, அந்த சத்தியத்திற்காக அவங்க பொறுமை காக்குறாங்களோ, இவர்களை தவிர மற்ற அனைவர்களும் நஷ்டவாளிகள்னு நல்லா சொல்கிறேன். புரியுதுங்களா பேட்டர்னு? அப்போ அல்லாஹ் சொல்கிறான். அப்போது அல்லாஹ் அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்துக்கு அது சொல்கிறான் வன்ஃபிக்கும் மிம்மா ரசக்னாக்கும் மின் கபில் ஐயாத்திய அஹதுக்குமுல் மௌத். நான் அல்லாஹ் சொல்கிறான் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். இங்கே அல்லாஹ் அளவுகோலே வைக்கல, மெஷர்மெண்ட்டே காட்டலை. 2 ரக்காத் தொழுவுங்க, 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், 34 முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், 35 முறை என்ன பண்ணுங்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் இத்தனை முறை சொல்லுங்கள், தர்மம் இந்த அளவுக்கு செய்யுங்க, ஜகாத் இப்படி கொடுங்க, ஹஜ்ஜி இந்த மாதிரி செய்யுங்க, தொழுகை இந்த மாதிரி தொழுங்க, நோன்பு இப்படி வைங்க அப்படின்னு ஒரு அளவுகோல் இருக்குல்ல. இந்த மாதிரி அளவுகோல் எதுக்கு சொல்லலை, மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில், மார்க்கத்தை உண்மைப்படுத்தக்கூடிய விஷயத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைப்படுத்தக்கூடிய விஷயத்தில், குர்ஆனை உண்மைப்படுத்தக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் அளவுகோலே வைக்கல. அது உன்னுடைய எக்ஸ்ட்ரீம் நான் கொடுத்துட்டேன், நீ எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். இப்போது ஃபஜர் 2 ரக்காத் தொழுவுறீங்க, முன் சுன்னத்து 2 ரக்காத் தொழுதுறீங்க, சரிங்களா? உபரியாக நின்று தொழுறீங்க. அல்லாஹ் விரும்புவானா விரும்ப மாட்டானா? விரும்பும். ஏன் அடியான் எனக்காக வேண்டி என்ன பண்ணுறான், உபரியாக வந்து தொழுகிறான், என்னை விரும்புகிறான். அல்லாஹ் விரும்புகிறானா இல்லையா? இந்த அமலுக்கு எப்போ வேல்யூ வரும் அப்படின்னா, உன் செயல்கள் இங்கே வரும் பொழுது இந்த அமலுக்கு வேல்யூ ஆயிடும். உன் செயல்கள் நீங்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி நீங்கள் பங்களிப்பு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதாவது ஒரு அளவுகோலே இல்லாமல் நீங்கள் முழு செலவை நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ பண்ணும் பொழுது நீங்கள் சொல்கிற சாதாரண சுப்ஹானல்லாஹ், நீங்கள் சொல்கிற சாதாரண அஸ்தக்ஃபிருல்லாஹ், நீங்கள் சொல்கிற அல்ஹம்துலில்லாஹ், இதெல்லாம் அல்லாஹ்கிட்ட விலை மதிப்பு இல்லாத விஷயம். அல்லாஹ் அப்படி பாராட்டி பேசுவான், அல்லாஹ் புகழுவான். அடியான பார்த்தீங்களா, மலக்குமார்களை கூப்பிட்டு கேட்பான், பார்த்தீங்களா ரத்தத்தை ஓட்டக்கூடியவங்களை ஏன் படைக்கிறேன் நீ கேட்டில்ல, அவன் என்னை பார்த்தானா, என் ரசூலை பார்த்தானா, என் வேதத்தை பார்த்தானா, என் அரிசை பார்த்தானா, என் ஆற்றலை பார்த்தானா, எதாச்சியும் பார்த்தானா, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பார்த்தியா, என்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, என்னுடைய நீதியை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அவன் பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சுப்ஹானல்லாஹ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்வான். புரியுதுங்களா? இது அல்லாஹ் ஏற்றுக்குவான். சும்மா கரகோஷம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அல்லாஹ் விரும்பவே மாட்டான். நான் தொழுதுட்டேன், எண்ணிக்கை கொடுத்தேன், நம்பரை கொடுத்தேன், கவுண்டிங் கொடுத்தேன், அது கவுண்டிங்காக தான் இருக்குமே தவிர அதற்கு என்ன இருக்காது, கனம் இருக்காது, அதுக்கு வேல்யூ இருக்காது. சரிங்களா? அப்போ அல்லாஹ் கேட்குறான் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றதிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். அது அறிவாற்றலாக இருக்கலாம், அது குழந்தைங்களாக இருக்கலாம், அது செல்வங்களாக இருக்கலாம், அது நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு இதாக இருக்கலாம், அது அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் செய்கிறது எல்லாமே அது அல்லாஹ் கணக்காக எடுத்துக்கிறான். உங்களில் எவருக்கேனும் மரணம் நேரம் வருவதற்கு முன்பாக இப்படி நீங்கள் செஞ்சுருங்க. நான் சொல்கிறேன், அடே பாவா உனக்குன்னு ஒரு மரணத்தை எழுதி வச்சுருக்கிறேன், அது வர்றதுக்கு முன்னாடி எனக்காக வேண்டி இதெல்லாம் தியாகம் பண்ணி வந்து பண்ணு. அதில் நான் அளவுகோல் பண்ணாமல் வச்சுருக்கேன், இங்கே எவ்வளோ முடியுதோ பண்ணு வா. ஏன்னா இதில் என்ன கிடையாது,
கமிட்டி இது கிடையாது, ஆள் சேர்க்குறது எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் என்னது வேலை வாய்ப்பு திறந்து கிடக்கு. இது யார் வேணாலும் அந்த வேலை வாய்ப்பில் சேர்ந்து பண்ணலாம். செக்ரட்டரி நான் இருக்கிறேன்னு சொல்லலாம், நான் இதுவாக இருக்கிறேன், நான் சாதாரண மனுஷனாக இருக்கேன், எது வேணால் சொல்லலாம். நான் வந்து ஒரு முதலமைச்சராக நிற்க போகிறேன், நான் வேணால் பண்ண போகிறேன் அப்படியும் சொல்லலாம். ஏன்னா வாசல் என்ன இருக்குது, அரசாங்க வாசல் காலியாக கிடக்கு. உள்ளே போய் நின்று பணி செய்யக்கூடியவங்க எப்படி வேணாலும் வாங்க நல்லா கூப்பிட்டுட்டு இருக்கான். ஆனால் போகிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா நமக்கு என்ன தெரியுது பெருசாக, குடும்பமும் செல்வமும் பொருளாதாரம் இதான் பெருசாக தெரியுது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அந்த நேரத்தில் அவர் கூறுவார், எந்த நேரத்தில், எந்த மரணம் அவன்கிட்ட வந்துருச்சு அப்போ சொல்லுவான், என் அதிபதியே நீ எனக்கு இன்னும் சிறிது காலம் அவகாசம் அளிப்பாயாக. கொஞ்ச காலம் எனக்கு அவகாசம் கூட, நீ சொன்னது அப்படியே ஆச்சு பிஸ்ராம நான் மறுபடியும் செஞ்சு காட்டுற மட்டும் பாரு அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், நான் தான தர்மம் செய்வேனே அப்படின்னு அவன் சொல்லுவான். நல்லோர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எப்போ சொல்கிறான், மரணம் வரக்கூடிய தருவாயில் ஒவ்வொரு மனுஷனும் அல்லாஹ் கிட்ட தான் சொல்லுவான், அல்லா உன் வானத்தை பார்த்துட்டேன், பூமியை பார்த்துட்டேன், நீ கொடுக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை பார்த்துட்டேன், அந்த நரகத்தை பார்த்துட்டேன், சைத்தானை பார்த்துட்டேன், எனக்கு முன்னாடி இந்த திட்டங்களை பார்த்துட்டேன், நான் எப்படி நான் தோற்று போனேன் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், ஒரு அவகாசத்தை கூட நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னா அல்லாஹ் சொல்லுவான், இல்லை. அந்த யாசின் சூறாவில் ஒருத்தர் வருவார் பார்த்தீங்களா, அல்லாஹ்காண்டி உயிர் கொடுப்பார். அவரை மண்டையில் வச்சு ஒரு அடி அடித்தோடனே அந்த மண்டை பூமி கீழே போயிடும். கீழே போகணுன்னே அவர் எதை பார்த்துட்டு வர்றாரு, பூமி கீழே போகணுன்னு சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்துடுவார். சொர்க்கத்தை பார்த்துட்டா, சொர்க்கம் இதை பார்த்துட்டேன் நான் அப்படின்னு பார்த்துடுறாரு. அப்போ அல்லாஹ்கிட்ட கேட்குறாரு, நான் எதை பார்த்தேனோ அதை போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அல்லாஹ் என்ன சொல்லுவான், இதுக்கப்புறம் நீ போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீ சொர்க்கத்தில் இரு அப்படின்றவான்ல. புரியுதுங்களா? உடனே அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருங்க. யாசின் சூறாவில் வரும், அவர் அதுக்கு அடிச்சடி அடுத்த அடி அவர் கீழே வச்சார், எங்கே போயிட்டாரோ சொர்க்கத்துக்கு போயிட்டார். புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி ரிட்டர்ன்லாம் வாய்ப்பே கிடையாது. சொர்க்கவாசியாக இருந்தாலும் ரிட்டர்ன் வாய்ப்பு கிடையாது, நரகவாசியாக இருந்தாலும் ரிட்டர்ன் வாய்ப்பு கிடையாது. அப்போ வர்றதுக்கு முன்னாடி அவகாசத்தை பயன்படுத்திக்கோங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஒலையும் வாஹிரல்லா நப்சன் இதா ஜா அஜுலா ஒல்லா ஹபீர் மா தாம்லோன். ஆனால் ஒருவருக்கு அவர் செயல்படுவதற்கான அவகாசம் முடிவடையும் நேரம் வந்துவிட்டாலோ, எந்த மனிதனுக்கும் மேலும் கால அவகாசத்தை அல்லாஹ் கண்டிப்பாக அளிப்பதில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், யாருக்கு அவனோட தவணை நேரம் வந்துருச்சோ அதுக்கப்புறம் மறுபடியும் நான் என்ன பண்ண மாட்டேன், கால அவகாசம் நீட்டி கொடுக்க மாட்டேன், முடிஞ்சிருச்சு. மேலும் நீங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவற்றை அல்லாஹ் நன்கறிபவனாக இருக்கிறான். இப்போ உட்காந்துருக்கக்கூடிய நம்மளில் ஒவ்வொருத்தரையும், இல்லை நம்ம இந்த பயான இந்த யூடியூப் மூலிமா கேட்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட உள்ளத்தை உங்களோட உள்ளத்தை அல்லாஹ் அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறான். எனக்கு தெரியும் நீ எந்த மாதிரி டேரா போட போகிற, நீ எந்த மாதிரி பங்களிப்பு கொடுக்க போகிற, நீ உண்மையிலேயே கவலைப்படுறியா இல்லை போலியாக நடிக்கிறியா இல்லை போலியாக சொல்கிறியான்றது எல்லாமே யாருக்கு தெரியுமா, அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்படின்றது அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த முனாஃபிக் சூராவை முடிக்கிறான். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம முனாஃபிக்காக இருக்கிறோமா இல்லை முஸ்லீமாக மாட ட்ரை பண்ணுறோமா இல்லை முஃமினாக இருக்க போகிறோமா இல்லை நல்லடியார்களாக மாற போகிறோமா சாலிஹானாக இருக்க போகிறோமா, எதுவாக இருக்க போகிறோம் சொல்லுங்கள். இப்போது கொடுக்கப்பட்ட அவகாசத்தை யஅ்முரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் செய்யுங்க, நன்மை ஏவுங்க தீமையை தடுங்க. இது உங்கள் வாழ்க்கையிலே இல்லை அப்படின்னா நீங்கள் யாருன்றது நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க, சரிங்களா? ஆக நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் நல்ல கூலியை பெறக்கூடிய மனிதர்களாக நம்ம வர வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த 4 தியாகங்கள் நம்ம செஞ்சே ஆகணும். புரியுதுங்களா? என் வாழ்வு, என் மரணம், என் நேர்ச்சை, என் அடிபணிதல் அல்லாஹ்வே உனக்கே சமர்ப்பணம்னு அவர் கொடுத்தார். இது நம்ம கொடுத்தே ஆகணும். அந்த மார்க்கத்தை தான் ஃபாலோ பண்ணுறோம், அப்படி தான் மரணிக்க போகிறோம், அந்த அல்லாஹ்வை தான் சந்திக்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் முனாஃபிக்காக இல்லாமல் முஸ்லீமாக மாறுவோமா? சில வரக்கூடிய காலங்களில் முனாஃபிக்காக மரணிக்காமல் குரானை இந்த அமானிதத்தை பாதுகாப்போமா? நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த குழந்தைய வளர்ப்போமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லி கொடுத்து வளர்ப்போமா? அல்லாஹ்வுடைய நீதி நிலைநாட்டக்கூடிய மக்களாக அந்த செல்வத்தை மாற்றணும், சரிங்களா? அப்படிப்பட்ட நல்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான சொல்லி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.